रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथया मुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। दर्पोदग्रदशेन्द्रियाननमनः नक्षच्चरादिष्टिते देहेऽस्मिन् भवसिन्धूनाम् अधिगते दीनां दशामास्थितः अद्यत्वे हनुमत्समेत गुरुणा प्रख्यापितार्थः पुमान् लङ्कारुद्ध विदेह राजतनया न्यायेन लालप्यते। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்யம் உத்தராயண புண்ணிய காலத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் மாதம் ஆண்டாள் இது பாடுறா. தை ஒரு திங்களும் தரை விளக்கீற்றி தன் மண்டலம் இட்டு மாசி முன்னாள் ஐயனோ மணல் கொண்டு தெருவணிந்து அழகினிற் கலங்கரித்த அனங்கதேவ உயவுமாகோதோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் கழல் உமிழ் சக்கர கை வேங்கடபர்க்கெம்மை விதிக்கிற்றியே. மாசி முன்னாள் உயர்ந்த மாசம். பொதுவா ஆங்கள்ல பூனல் போடக்கூடிய ஒரு விசேஷம் வந்துடுதுன்னா மாசிக்காக காத்துருமோன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட பரபிரம்மத்தினிடம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு காலம் இந்த உத்தராயண காலத்துல அது அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த 6 நாட்கள், முதல் 3 நாள் பகவானுக்கு நிரந்தரம் கைங்கரியம் செய்யக்கூடிய ஒருவர், நித்தியசூரியாக இருக்கக்கூடியவர், கருத்மான், வேதாத்மா, விஹகேஸ்வரன், தார்க்ஷ்யன், பன்னகன், சுபர்ணன் என்னெல்லாம் கொண்டாடப்பட்ட பெரிய திருவடியினுடைய பெருமையை உபபிரம்மணங்களாக இருக்கக்கூடிய இதிகாச புராணங்கள், பிரபந்தம், ஐதிஹ்யங்கள், ஆச்சாரிய புருஷர்களுடைய வாழ்க்கை, இது அத்தனுடைய சமுச்சயமாய் திரட்டாய் நாம் முதல் 3 நாள் அனுபவித்தோம். சண்டே, மண்டே, டியூஸ்டே 3 நாள் எடுத்து அடுத்த 3 நாட்கள் அதே பகவான் தான் அவதாரம் எடுத்து கொண்டு வந்தால் அந்த அவதார கணக்கிலே கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு பெரிய மகனீயர், வாயுவுக்கு ஆத்மஜன் கொண்டாடப்படக்கூடிய வாயு பகவானுடைய பிள்ளை, அதே கேசரி நந்தனன், அஞ்சனாவின் பிள்ளை, ராமதூதன், சீதா பக்தன், அப்பேற்பட்டவரான ஹனுமானுடைய பெருமை, ஆஞ்சநேய வைபவம், மகாத்மியத்தை 3 நாட்கள் உபன்யசிக்க வேண்டும் என்று ஆக்ஞை பிறக்க, ராமாயணம் என்கின்ற அந்த இதிகாச சிரேஷ்டத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு நாம் 3 நாட்கள் உபன்யசிக்க வேண்டும் என்று ஆக்ஞை பிறக்க 2 நாள் முடிஞ்சுட்டு 3ஆவது நாள் தான் இன்னைக்கு கடைசி நாள். இன்னைக்கு என்ன ஒரு பாக்கிய விசேஷம்னா, பல ஆச்சாரியர்கள் சொல்லுவதும் உண்டு, இதே ஹனுமான் சாட்சாத்து சிவபெருமானுடைய அம்சாவதாரம், ருத்ராவதாரம்னு சொல்லுவதுண்டு. அப்பேற்பட்ட உயர்ந்த நாள் சிவராத்திரி, வெள்ளிக்கிழமை, மாசி மாசம், உத்தராயண புண்ணிய காலம், இவ்வளவு விஷயங்கள் சேர்ந்து இதுக்கு மேல வரவே வராது. அப்பேற்பட்ட நாள்ல நம்ம ராமாயணம், அதுவும் என்ன இதிகாசங்கள் 2த்திலேயே முக்கியமானது ராமாயணம். ராமாயணத்துல இருக்கக்கூடிய 7 காண்டங்கள்லயே அதி முக்கியமானது சுந்தர காண்டம். சுந்தர காண்டத்திலேயே அதி முக்கியம் அங்குலிய பிரதானம், கனையாழியை கொடுத்தல். அந்த ராமாயணத்தின் உயர்ந்த பகுதியை உயர்ந்த நாடென்று நம்ம கேட்கிறோம்னா இதெல்லாம் பகவான் சேர்த்து வச்சு பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட பெருமாளுடைய அனுகிரக பாத்திர பூதர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்றைய தினத்தில் அனுபவிக்கணும். இப்ப 2-3 விஷயம் நான் சொல்லணும். ஏன்னா விட்டு வச்சதுன்னு இருக்கு இல்லையா. ஒண்ணு, ஹனுமானுடைய
பூர்வ சரித்திரம் பார்த்தோமோ, அவ சின்ன வயசுல எப்படி இருந்ததெல்லாம் சொன்னேன்னா சொல்லலை. அது ஒண்ணு பார்க்கணும். ரெண்டாவது, ராமாயணத்தை தவிர்த்து, ராமாயணத்தை அனுபவிக்க போறோம். நான் சொன்னேன் இவர் மகாபாரதத்திலும் வருவர், அந்த பகுதியை சொல்லணும். மகாபாரதத்திலே 2 இடத்துல வருவர், அதை சொல்லணும். அப்பேற்பட்ட ஹனுமத் வைபவத்தை சொல்ல வேண்டும். அதே மாதிரி அவருடைய சிறு வயது பிரபாவத்தையும் சொல்ல வேண்டும். அதாவது இது ராமாயணத்தை நேரடியா சொல்லல, ஏனைய புராணங்கள்ல டீட்டெயிலா சொல்லியிருக்கா. ஒரு அப்சர ஸ்திரீ புஞ்சிகஸ்தலா அப்படின்னு இருந்தா. புஞ்சிகஸ்தலா நல்லா டான்ஸ் ஆடுவோம். இந்திரனுடைய சபையில டான்ஸ் ஆடினாதான் அவன் வேலைக்கு எடுப்போம். அந்த மாதிரி மேனகா, ஊர்வஷி, திலோத்தமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் இந்த புஞ்சிகஸ்தலாங்கிறவன் நல்லா டான்ஸ் ஆடுவோம். இந்திரன் டான்ஸ் ஆடுமா, அவன் டான்ஸ் ஆடுவோம். அவனுடைய கண்ணெல்லாம் முழுக்க புஞ்சிகஸ்தலா மேல இருக்கு. புஞ்சிகஸ்தலாக்கு தன்னுடைய மனது, காதல் எல்லாத்தையும் வாயு பகவான் கிட்ட. அதனால அவளுக்கு வாயுவை பிடிச்சிருக்கு, இந்திரனுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு. ட்ரையாங்குலர் லவ்னு பேரு. அதனால இந்த வாயு பகவானும் புஞ்சிகஸ்தலாவும் என்ன பண்ணா, பூலோகத்துக்கு வந்திருக்கா. அது எங்க வந்தான்னு தெரியல, ஏதோ இடத்துக்கு வந்திருக்கா. நிறைய நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்கு, வாட்டர் தீம் பார்க் வந்திருக்கா. அவ வாயு பகவான் மேல ஜலத்தை தெளிச்சு தெளிச்சு விளையாடிட்டு இருந்தா. அது மறதியில என்ன எடுத்து போய் தெளிச்சு கொடுத்து தவம் செய்து கொண்டிருந்த ஒரு ரிஷி மேல. ரிஷி கோவம் வந்துடும். அந்த காலத்துல கோவம் கொடுத்துருவா, சாபம் கொடுத்துருவா. சாபம் கொடுத்தா பலிக்கும். இப்ப கலியுகத்துல ஆசீர்வாதம் பண்ணாலும் மறிக்க மாட்டேங்க. இல்லையா? ஒருத்தர் சொல்ற, நம்ம மாத்து குழந்தை நீங்க மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிற. நம்ம என்ன சொல்றோம்? பயமா இருக்கு. நன்னாருன்னு சொன்னா எதிர்மாறா போயிடுது. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு தப்போ சக்தி இல்லை. ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 1008 காயத்ரி சொல்றோம், ஒரு 1008 அஷ்டாட்சரம் சொல்றோம், மௌன விரதம் இருக்கும், சாப்பாடு ஒரே வேளை சாப்பிட்றோம், தப்போ சக்தி இருக்கு. இதெல்லாம் வந்தா அந்த தபஸ் சக்தி இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய வாக்கு பலிக்கும். நன்னா இருன்னா நன்னா இருப்பா. நமக்கு எல்லாம் எதிர்மாறாதான் நடக்குது. நன்னா இருக்கும்னு சொன்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுடுறா வாழ்க்கையில. அதனால இப்ப யாருக்கா ஆசீர்வாதம் பண்றதுக்கும் பயமா இருக்கு. சாபம் கேட்கவே வேண்டாம். ஆசீர்வாதமே பலிக்காத போய் சாபம் எங்க பலிச்சுட போகுது. அதனால பயமா இருக்கு. அந்த காலத்து ரிஷிகள்ல சாபம் கொடுத்துருவா. சாபம் கொடுத்துட்டார் இவர். நீ ஒரு குரங்கு போல் செயல் செய்வதால் பெண்ணே நீ குரங்காக பிறப்பாய். சாபம். அவதான் அடுத்த ஜென்மத்துல அஞ்சனாதேவிங்கிற பேர்ல கர்நாடகால பிறக்கும். சார் உங்க ஊர்ல இருந்து வந்தாலும் கர்நாடகாங்கிற இன்னைக்கும் கிஷ்கிந்தால இருக்கிறது அஞ்சனாத்ரி. அங்கதான் இருக்கு மலை, ஹம்பி. அங்கதான் அவ பிறந்திருக்கா. அவ அப்பா என்ன பண்ணா, மாப்பிள்ளையை தேடிண்டே இருந்தா. அந்த குரங்கு கூட்டங்கள்ல ஒரு சிங்கம் போல ஒரு குரங்கு. சிங்கம் போல ஒரு குரங்குன்னா வீரம் மிக்க குரங்கு. அது சிங்கம் போல அவ்வளவு தைரியம் இருந்ததுனால அந்த சிங்கத்தின் பேர் அதுக்கு வச்சுட்டா, கேசரின்னு வச்சுட்டா. கேசரினா சிங்கம்னு அர்த்தம். அதனால நம்ம டைரக்டா லிட்டில் மினி சிங்கத்துக்கும் குரங்குக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும் கேட்கக்கூடாது. குரங்கு கூட்டத்துக்குள்ளே அது சிங்கம். அந்த மாதிரி ருக்மிணி சொன்னா, கிருஷ்ணரை நீ உடனே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு 7 ஸ்லோகங்கள் எழுதி அமிச்சா. காலே நிருசிம்ஹ நரலோக மனோபிராமம்னு ஸ்லோகம். காலே நிருசிம்ஹ அப்படின்னா நரர்களினுள் சிங்கமாயிருப்பவனே அர்த்தமே ஒழிய நரசிம்மர்னே அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல கேசரியை கல்யாணம் பண்ணிண்டா. கொஞ்சம் வருஷம் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ சிவபெருமான பிரார்த்தித்ததா சொல்றா. அப்போ வாயு பகவான் அந்த வீரியத்தை அவள் உடம்புக்குள் செலுத்தி விட்டார், இம்பிரெக்னேட் பண்ணிட்டார் அப்படின்னு அதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். அப்போ அவ கர்ப்பவதியானா, குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு பார்த்தா அப்போதான் கே சுந்தர். அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ நீங்க லிங்க் பண்ணணும். முதல் நாள் கேட்டதையும் இதையும் லிங்க் பண்ணிடுவோம். கே சுந்தர் வச்சாச்சு. இந்த குழந்தை வாயு பகவானுடைய அம்சஜமாகவும் இருப்பதால் நல்லா தாவக்கூடிய சக்தி, கிட்டத்தட்ட பார்க்குற மாதிரி பறக்கிற மாதிரியே இருக்கும். இதை நம்ம எடுத்து ஒரு நாள் அம்மா வந்து நன்னா சாதத்தை பிசிஞ்சு தயிர் சாதம் ஊட்டிட்டு இருந்தா. நல்லா பிசிஞ்சு நன்னா, அது நன்னா இருக்கும் தயிர் சாதம். அவள் தயிர் சாதம் பண்ணுறதுலேயே தெரியும் அவத்தை சாப்பிடலாமா வேண்டாமான்னு. அதனால ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி அவள் வீட்டு தளிகைக்கு பதம் என்னன்னா தயிர் சாதம். நல்லா பிசியணும். கொஞ்சம் வெண்ணெயை போட்டு, தயிரை போட்டு, பாலை போட்டு, இதை போட்டு நன்னா நன்னா பிசிஞ்சிருக்கா. குழந்தைக்கு ஊட்டினா. குழந்தை வந்து வேர் இஸ் த ஊர்கா கேட்குறது. குழந்தை ஏதாவது ஊர்கா இருக்க வேண்டாமா, விளைவிளைன்னு அதை மட்டும் கொடுத்துட்டா. எப்படி அம்மா பார்த்தா ஊர்காக்கு சீசனே இல்லை, மாங்காய் இனிமேல் தான் வரும், அது பண்ணணும், ஒன்றும் பண்ண முடியாது, ஊர்காக்கெல்லாம் எங்கேயும் போக முடியாதுடா கண்ணான்னு சொன்ன போது எனக்கு மாம்பழத்தை கொடு, ஏதாவது ஒன்றுத்தை கொடு. வரவே மாம்பழத்தை விட்டு சாப்பிடுவா தயிர் சாதம். நல்லா இருக்குங்கிற நான் சாப்பிட்டதில் சாப்பிட்டுருப்பேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கும்னு எனக்கு பல பேர் தலையாட்டுறா. அதனால நல்லா இருக்கும் போல இருக்கு. ஹனுமான் என்னன்னா அவருக்கு அம்மா ஊட்டின்னு இருக்கா. ஊட்டும் போது மரத்தின் கிளை இலைக்கு நடுவே உதிக்கக்கூடிய சூரியன் தெரியுது. காத்தால உதிக்கிற சூரியன்.
சரி, காத்தால உதிக்கிற சூரியன்கிறே காலங்காத்தால யார் தெரிஞ்சாலும் சாப்பிடுவா? அது பாயிண்ட் எப்படிங்க சார்? காலங்காத்தால தெரிஞ்ச காத்தால அபிகமன பிரசாதம் கோவில்ல தெரிஞ்சாலும் தான் கொடுப்பா. பௌத்தர்கள்லாம் அந்த காலத்தை மொனாஸ்ட்ரீஸ் வச்ச போது காத்தால 6:30 மணிக்கு எழுந்த உடனே சாப்பிடுவா தெரிஞ்சாலும், பல்லு தேக்க மாட்டாங்க. என்ன சார் இப்படி இருக்கே? அதனாலதான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார்னா. இதுக்கு 2 அர்த்தம் பண்ணலான்னா வியாக்கியானத்துல. எம்பார் ஒரு அர்த்தம் சொல்லுவாராம், பெரிய திருமலை நம்பிகள் ஒரு அர்த்தம் சொல்லுவாராம். 3 விஷயங்கள் ஒரு சன்னியாசிக்கு வெள்ளையா இருக்கணும். பல்லு, அந்த திருதண்டத்துல இருக்கக்கூடிய பட்ட வஸ்திரம், பூனல், இது 3 வெள்ளையா இருந்துட்டானே அது நல்ல சன்னியாசியை சொல்றது. அந்த காலத்துல பௌத்தர்கள்ல சில பேர் காட்டால இருப்பா, அவளுக்கு ராத்திரி எல்லாம் மாம்சபானம் அது இதெல்லாம் பண்ணதால வெத்தலையெல்லாம் போட்டு பாலெல்லாம் செவந்திருக்குமா, பல்ல கூட தேக்க மாட்டாளாம். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதும் தானே. அவள் காத்தால எழுந்து தேய் சாதம் சாப்பிடுவான். ஏன்னா ராத்திரி அந்த மயக்கம் போகணும் இல்லையா, தேய் சாதம் சாப்பிடும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தேய் சாதம் சொன்னோம்னு ஒரு பாயிண்ட் வரும். காலங்காத்தால எப்படி சூரியனுக்கு முன்னாடி ஒரு தேய் சாதம் சாப்பிட்றேன், தேய் சாதம் சாப்பிட்டு இருக்கார். பழம் வேணும், அப்பதான் சூரியன் உதிச்சுருக்கு. உதிக்கக்கூடிய சூரியன், நான் அன்னைக்கே சொன்னேன், அருணோதயம் வந்துடும். கொஞ்சம் ரெட்டா இருக்கும், எல்லோவா இருக்கும், ஆரஞ்சா இருக்கும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மெங்கணி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்த விழுத்துணை. கரெக்டா என்ன சொன்னீங்கன்னா, உதிக்கின்ற செங்கதிர் காத்தால உதிக்கும் போது ஒரு ரெட் கலரோட ஒரு மஞ்சள் வருது பாருங்க, அது மாம்பழம் மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு குழந்தைக்கு. சூரியனை மாம்பழம் நினைச்சுட்டு அம்மா அதோ தெரியறதேன்னு. இது நீங்க மரத்திலேருந்து கிளைக்கு நடுவுல சூரியனை பார்த்தீங்கன்னா அது மரத்துல இருக்கக்கூடிய பழம் மாதிரி தானே இருக்கும். இது பழமோ என்று நினைத்து குழந்தை தாவிடுச்சு. ஆனா அது தாவ இன்னும் அந்த இது தெரிஞ்சுட்டே இருக்கு. அது மரமா தாவிட்டு இருக்கு, அதோ இருக்குன்னு போயிட்டு இருக்கு. இது தாவக்கூடிய வேகத்தை பார்த்தா ஒருவேளை சூரியனையும் இடிச்சுடுமோன்னு இந்திரன் பயந்துட்டான். இந்திரனுக்கு எப்ப பார்த்தாலும் பதவிமோ. அதனால்தான் ராமானுஜர் தேசிகன்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவா. வேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய தேவதைகள், புராணங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய தேவதைகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். இந்திரன், சந்திரன், சூரியன், அக்னி இவெல்லாம் இருக்கா, எல்லாருக்குமே ஒரு சக்தி உண்டு. நம்மளை கம்பேர் பண்ணா எல்லாருக்குமே சக்தி உண்டு. ஆனா மதிக்கணுமே ஒழிய அவளை வணங்க வேண்டாம் ராமானுஜர தேசிகன். ஏன்னா அவளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ, எவ்வளவு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டிஃபெக்டோ. இந்திராய சுவாகான்னு வேதம் சொல்றது, அது இந்திரனுக்கு அந்தரியாமியா நாராயணன் வச்சுக்கிறோம். புராணங்கள்ல பார்த்தா கிட்டத்தட்ட 4 கடத்தல் கேஸ் அவர் மேல இருக்கு. 4 கிட்னாப், 3 மீட்டு எல்லாம் இந்திரன் மேல. அதனால இந்த இந்திரனுக்கு போய் எதுக்கு? அதனாலதான் கிருஷ்ணாவதாரத்துல நந்தகோபாலன் இந்திரனுக்கு உற்சவம் பண்ணணும்னு வரும்போது கிருஷ்ணர் சொல்லிட்டார், வேண்டாம்ப்பா, இந்திரனுடைய எஃப்ஐஆர் எல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு, நம்ம கோவர்தனத்துக்கு பண்ணிவிடலான்னு கிருஷ்ணரே ரூலை மாத்திட்டார் இல்லையா. சமுதாயத்துல உபயோகமா இருக்கக்கூடிய வாழ்க்கை கேரக்டர் நல்லா இருக்கும். அதனால எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, அவர் சூரியனை நோக்கி போறதா நினைச்சுன்னு இந்திரன் என்ன பண்ணிட்டான், வஜ்ராயுதத்தால் அடிச்சுட்டான். அப்பதான் பாவம் ஹனுமான் கீழே விழுந்தார். அதையும் நான் சொல்லிட்டேன். ஹனுமான்னா உடைந்த மொம்பா கட்டை சொன்னேனா, அததான் எடுக்கிறார். நம்ம அன்னமாச்சாரியர் 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு கீர்த்தனத்துல எடுக்கிறார். பாலர்க்க பிம்பமு பலமணி பட்டின அலரி சேதல ஹனுமந்த దూనరి బ్రహ్మదుల చేవరములు ఉలి చేకొనినా ఓ హనుమంత దూనరి బ్రహ్మదుల చేవరములు ఉలి చేకొనినా ఓ హనుమంత మంగబుది హనుమంత నీ స్మరణు మంగవించితిని హనుమంత బాలార్క బింబము ఫలమని బట్టిన. బాలార్కం అంటే ఉదిక్కిன்ற సూర్యన్, బాల குறைந்த, அர்க்க அர்க்கஹான சூரியன் அர்த்தம். அர்க்கன்னு ஒரு இலை, நீங்க கேள்விப்பட்டு போயிடு. அர்க்கன்னு ஒரு இலை உண்டு, அந்த இலையை பிழிஞ்சா கண்ணில் பிழிஞ்சா கண்ணு போயிடும். அர்க்க இலைன்னு ஒரு இலை மகாபாரதத்திலையும் சொல்லியிருக்கா. முக்கியமா மட்டப்பள்ளின்னு ஒரு க்ஷேத்திரத்தை நரசிம்மருக்கு அர்க்க இலையில தான் அர்ச்சனை பண்ணுவார். அர்க்கன்னா ஒரு இலை, அர்க்கஹான சூரியன் ஒரு அர்த்தம்.
அதனால்தான் சூரியனுடைய கிரணங்கள் ஒரு கோணத்துல, ஒரு ஆங்கிள் அந்த க்ஷேத்திரத்துல இருந்தா கோண அர்க்கஹா கொனார்க் அப்படின்னு பேர். ஒரிசாக்கு போற இல்ல சூரியனுடைய கோயில், கோண அர்க்கஹா கொனார்க். அர்க்கஹான சூரியன். பால அர்க்க பிம்பமு, பால அர்க்கன்னா ఉదిக்கின்ற సూర్యన్. ఫలమని బట్టి, ఫలమని బట్టి అంటే ఇది ఫలము అంతా తెలిసి ఇది పழంను நினைச்சுண்டு அலரி சேதல ஹனுமந்த அப்படி ஓடி திரிந்த ஹனுமானே. ஹனுமான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரா, உடனே வாயு பகவான் கோபம் வந்துடுது, இந்த இந்திரன் இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை குறைச்சுட்டார். 20%லேருந்து 16% ஆகிட்டார். எல்லாரும் சைனா மாதிரி உப்சு புசுன்னு ஊதிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே இல்லை. அப்போ எல்லாரும் வந்து பிரம்மா வந்தார் தேவதைகளோட, இதை பார்ப்பா வாயு, உங்க குழந்தைக்கு அடிபட்டு தூங்கிறதுக்காக எல்லாரும் நீங்க இப்படி வதைக்க கூடாது, ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் ரொம்ப லோ ஆயிடுது, நீங்க ஆக்சிஜன் மறுபடியும் எல்லாருக்கும் கொடுங்க, உங்க பிள்ளைக்கு நாங்க காம்பன்சேட் பண்ணிடுறோம். உடைந்த மொவ்வாக்கட்டையாக தான் இருக்கும். பிளாஸ்டிக் சர்ஜன் எல்லாம் கூட்டு பார்த்தாவா சொல்லிட்டா, சார் எங்களால் மினிமம் தான் பண்ண முடியும், இப்படி தான் இருக்கும், அதனால பேரே ஹனுமான் வந்துட்டு அப்புறம் உடைந்த மொவ்வாக்கட்டையோடு கூடியவன் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணார்னா ஹனுமானுக்கு ஒருத்தர் ஒரு வரம் கொடுக்குறா, ஒரு தேவதை தங்களால் முடிஞ்ச வரத்தெல்லாம் கொடுக்குறா. அப்போ கொடுக்கும்போது ஒருத்தரா இருக்கா, ஒரு 40-50 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வரம் கொடுக்குறா. பிரம்மா முதலே சொல்லிட்டு, இதை பார்ப்பா என் பிரம்மாஸ்திரம் ஒண்ணுமே பண்ணாது, இப்போ நியூக்ளியர் வெப்பனே ஒன்றும் பண்ணாதுன்ட்டு. எல்லாரும் இருக்கா, எல்லாரும் விதவிதமான வரம் கொடுக்குறா. கடைசியா பாவம் சூரியன் மட்டும் லேட்டா வந்தார். அவர் வந்து இப்பதானே உதிச்சிருக்காரு இல்லையா, இப்பதான் உதிச்சு எல்லாருக்கும் லைட் எல்லாம் கொடுத்துட்டு, எல்லாருக்கும் அது மேல வடம் போட்ட வடாத்தெல்லாம் காய வச்சுட்டு, சூரியன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வரணும். அதனால முடிச்சுட்டு வரதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுத்து, எல்லாரும் வரம் கொடுத்துட்டா. சூரியனுக்கு என்ன வரம் கொடுக்குறதுன்னு தெரியல, எல்லாம் கொடுத்துட்டா. சூரியன் கேட்டார், நான் என்ன கொடுப்பதென்றே தெரியவில்லையே அப்படின்னு அந்த அஞ்சனாதேவி கிட்ட சொன்னார். அஞ்சனாதேவி சொன்னா, ஒண்ணு கொடுங்க, நான் சொல்றேன், என் பிள்ளைய எந்த ஸ்கூல்ல சேர்த்தாலும் டிசி வாங்கிட்டு போயிடுவோங்கிறான். ஏன்னா என் பிள்ளை இங்க தாவறான் அங்க தாவறான் ரொம்ப நாட்டிங்கிறான். இல்லை, எங்க அம்மா ஸ்கூல் டீச்சர் தான், 29-31 வருஷமா ஸ்கூல் டீச்சரா இருக்கு. பேரண்ட் டீச்சர் மீட்டுன்னு நடக்கும். பேரண்ட் டீச்சர் மீட்லாம் வச்சு எங்க அம்மா அப்படியே காத்தா அப்படியே சோகமா உட்காந்துருவா, ஐயோ இன்னைக்கு எவ்வளோ பேர் வரப்போறாரு. ஏன்னா எல்லா அப்பா அம்மாவுக்கு என்னன்னா குழந்தைய பத்தி நன்னா தான் கேட்கணும்னு ஆசை. ஆனா கர்மா அப்படி இருக்காது இல்லையா, அப்படி இருக்காது. பாவம் டீச்சர் ஏதாவது நன்னா சொன்னாதான் அந்த டீச்சரோட உழைப்பு இருக்கும், இல்லாட்டா ஏதாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவா மேனேஜ்மெண்ட் கிட்ட. அதனால எப்பவுமே டீச்சர்ஸ்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக் வச்சுருப்பாங்க. இங்கே எப்படின்னு தெரியல, எங்கள் ஸ்கூல்லலாம் நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட் வரான்னு வச்சுக்கோங்க அப்பா அம்மா கிட்ட, உங்கள் பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட் சார், அது மட்டும் சொல்லவே முடியாது, ரொம்ப இன்டெலிஜென்ட், சில்லி மிஸ்டேக் பண்ணுறான். எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா? 100க்கு 40. ஏன் சார் சில்லி மிஸ்டேக் பண்ணியே 40 வாங்கியிருக்கானான்னு கேட்டால், சார் உங்கள் பையன் சொல்லிட்டேன் சார் அப்படின்னு அவர் சொல்கிறார். எதுக்குன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது இந்த மாதிரி சொன்னாதான் அவளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கு. டிசி வேண்ட் போயிடுங்கன்னு சொல்கிறாளாம். அதனால அஞ்சனாதேவி சொன்னா, என் பிள்ளையை நீங்களே ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்குங்க. சூரியன் சொல்கிறார், இதை பாருமா, நான் ஒரு சக்கரத்தில் ஒரே சக்கரம் அந்த ரதத்தில் நான் சுற்றிட்டு இருக்கேன், நானே திரிஞ்சுட்டு இருக்கேன், நானே மூமெண்ட்ல இருக்கேன். ஸ்டூடெண்ட்டோ மூமெண்ட்ல போயிட்டு வர, டீச்சர் ஒரு இடத்துல நின்று பாடம் கற்று கொடுத்தாலே அந்த குழந்தைக்கு சட்டுன்னு ஏறது கஷ்டம். இப்போ டீச்சரும் நடந்துகிட்டே இருக்காரு, இங்கேருந்து அவர் சொல்கிறார், சென்ட்ரலுக்கு நடந்து போகிறேன், நீ கூடவே வா, நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வருவேன், நீ நோட் எடுத்துகிட்டே வருவேன். அந்த மாதிரி இந்த இடத்துல ஆச்சாரியன் வந்து பேசிகிட்டே வர, எப்படி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த ஞானம் கிடைக்கும், அந்த ஹனுமானுக்கு எப்படி ஞானம் கிடைக்கும்? என்ன இருக்கு பாட்டு, என்ன படம் இது? இந்த பாட்டு நார்த் மெட்ராஸா இல்லையா? அந்த பாட்டு என்ன பாட்டு இது? நல்லா இருக்கு. ராத்திரியில போய் காலை இல்லைங்கிறது அந்த குழந்தை, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலை இல்லைங்கிறது அப்பாடி உபன்யாசம் கேட்டு எப்படி இருக்கா பாருங்க அவள்லாம். அதுதான் இப்ப நாம் பெரும் சம்மானம். விஷயம் என்னங்கிறதுக்கு வந்துடுறேன். இப்ப சூரியன் நடந்துட்டே இருப்பார். சூரியன் நடந்துட்டே இருக்கும்போது குழந்தையும் சேர்த்து நடக்கணும். அம்மா சொல்லிட்டா, டோன்ட் வரி, என் பையன் மேனேஜ் பண்ணிப்பான். அம்மாவுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ். அதனால சூரியன் ஆச்சாரியன் நடந்துட்டே இருக்கார், கூடவே அந்த சிஷ்யனும் சேர்ந்து நடந்து வருது. இப்படியே ஹனுமான் 9 விதமான வியாக்கரணங்களையும் பயின்றார். 9 டைப்ஸ் ஆஃப் கிராமர் கத்துட்டார். 9 டைப்ஸ் ஆஃப் கிராமர் கத்துன்னு நவவியாக்கரண பண்டிதன் என்கின்ற பெயர் பெற்றார். 9 விதமான வியாக்கரணங்கள் குழந்தை கத்துன்னு ஹனுமான். இப்ப பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஆச்சாரியன் கேட்கிறார்,
என்னப்பா நன்னா கத்துட்டியா? நன்னா கத்துனேன் சார். உங்களுக்கு என்ன தட்சிணை கொடுக்கணும்னு சொல்லுவோம். ஆச்சாரி இல்லைப்பா, உன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். இந்த மாதிரி எங்களுக்கு ஆச்சாரியம் சொல்ல சந்தோஷம்னு வந்துடுவேன். இல்லை அவரே ஒன்றும் வேண்டான்ட்டார், யூ ஷுட் நாட் ஃபோர்ஸ் ஹிம்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன் இல்லையா. இவர் என்ன விட்ட, நீங்க வாங்கியே வாங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய அம்சமாக சுக்ரீவன் என்ற ஒருவன் பிறந்திருக்கின்றான் ஹனுமான், எப்பொழுதுமே நீ அவனுக்கு காவலாக இருக்கணும், உறுதுணையாக இருக்கணும். ஓகேன்னு சொல்லிட்டு அப்ப வந்தவர் தான். கரெக்ட் ஆயிடுதா கதை? முதல்ல இப்ப நம்ம சுக்ரீவன்ல இருந்தானே ஆரம்பிச்சோம். இப்ப ஹனுமானுடைய பூர்வ சரித்திரம் சொல்லியாச்சு. இப்ப உத்தர சரித்திரம் சொல்ல போறேன். உத்தர சரித்திரம் என்ன, இப்ப ராமாயண நடுவுல விட்டு வச்சிருக்க, அதை சொல்லிட்டுவேன். அதுக்கு முன்னாடி அவர் மகாபாரதத்துல எங்க வர்றாருன்னு சொல்லுவார். மகாபாரதத்துல இந்த 5 பேர் இருக்கா பாருங்க, பஞ்சபாண்டவர்கள். அவ திரௌபதியோட மட்டும் காட்டுக்கு போற. அவளுக்கு ஒரு குலகுரு ஒருத்தர் இருந்தார். குலகுருவை எடுத்துட்டார், தௌமியர்னு பேர். அந்த தௌமியர்னு சொல்லக்கூடியவரோட போயிருக்கா. படத்துல எல்லாம் அந்த தௌமியரை காமிக்க மாட்டான். ஏன்னா டைரக்டர் யார், மகாபாரதத்தை பார்த்துட்டு படம் எடுக்கிறான். அவ எழுதுறது தானே மகாபாரதம். அதனால தௌமியர்னு ஒருத்தரை கூட்டுன்னு போற. போன போது 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். அஜ்ஞாதவாசம் ஆரம்பிக்கும் போது தௌமியர் அனுப்பிச்சுடுறாரு, சார் நீங்க கிளம்பிடுங்க சார், ஏன்னா நீங்க கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம், நீங்க எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏதோ ஸ்டைபெண்ட் கொடுக்குறா. அதில் போய் அவர் ஏதோ வீடு வாங்கிடுவார். இப்ப என்னன்னா இவாளுடைய ஆயுதத்தெல்லாம் இவ என்ன பண்றா, அந்த விராட்ட பர்வான் பேர் இருக்கு அந்த அஜ்ஞாதவாசம். அப்ப அதை நன்னா ஒரு பிணம் போல் கட்டி விட்டு ஷாமின்னு ஒரு மரத்தின் கிளையில கொண்டு வச்சுடுறா. ஒரு பிணமெல்லாம் அங்க தொங்குறா மாதிரி வச்சுடுறா, ஒரு ஸ்மசான பூமியில வச்சுடுறா. அப்பதான் அவ அஜ்ஞாதவாசம் போறா. இந்த வனவாசத்துல என்ன ஆகுது, நான் சொன்னேன்னா தெரியல என்ன ஆகுது, அந்த 5 பேரு திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுவே பெரிய விஷயம். அந்த காலத்து திரௌபதியோட எல்லாரும் செல்ஃபி எடுத்துப்பா. உனக்கு தான் கொத்தமல்லி வாங்கறதுக்கு ஒருத்தர், கருவேப்பிலை வாங்கறதுக்கு ஒருத்தர், ஒரு கரியா கடை காமிச்சான்னு வச்சுக்கோ, இதான் மறந்துட்டா கூட இன்னொருத்தர் இருப்பார் ஆசை சொல்லி அனுப்புறது. ரொம்ப அட்வான்டேஜ் திரௌபதி. அதனால திரௌபதியை எல்லாரும் செல்ஃபி எடுத்துப்பா. 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா நாரதர் வந்தார், அப்புறம் கிருஷ்ணர் வந்தார். அவ என்ன உபதேசம் பண்ணார்னா, இதை பாருங்க, 5 பேரும் ஒருத்தருக்கே பத்னியா இருக்கிறது, ஒருத்தர் பத்னிக்கு 5 கணவர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இத கஷ்டம் இல்லாம சண்டை இல்லாம சமாளிக்கணும்னா இந்த வருஷம் 2020க்கு திரௌபதி யுதிஷ்டனுக்கு பத்னி, பாக்கி 4 பேர் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் இப்படி அப்படின்னு அவ ஒரு பேக் போட்டுண்டா, எம்ஓயு போட்டுண்டா, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த புயல்லாம் வருது பாருங்க, புல் புல் கேள்விப்பட்ட ஒரு புயல், அந்த புல் புல் கட்ரீனா அப்படின்னு ஒரு புயல் வந்தது, நடுவில் கரீனான்னு ஒரு புயல் வந்தது. இந்த புயலுக்குலாம் யார் சார் பேர் வைக்கிறா அப்படின்னா, இந்த பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் எல்லாம் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்லாம் உருவாருது பாருங்க. அப்போ உருவாகும் போது இந்த நாடுகள்ல ஒரு கன்சார்டம், ஒரு பெரிய ஒரு அசோசியேஷன்ல இருப்பா. பங்களாதேஷ், தாய்லாந்து, மயான்மர், அப்புறம் இந்தியா, ஸ்ரீலங்கா, அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ரொம்ப விரும்பிய நாடு ஒரு பக்கம். இவா அத்தனை நாடுகளும் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுப்பாங்க. இப்போ ஒரு புயல் வருதுன்னா, இப்போ இந்தியா பேர் இருக்கிறதுனா, அடுத்த புயல் வரும்போது பங்களாதேஷ் தான் புயல் பேர் எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல, ஒரு நாடு ஒரு பேர் வைப்பான். அந்த மாதிரி இங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கா. அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது ஒருத்தர் பத்தி அந்த அவளுக்கு பத்தியா இருக்கும்போது இன்னொருத்தர் இன்டர்ஃபியர் பண்ணிட்டாருன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இதுதான் அந்த மெமராண்டம். ஒரு தடவை என்ன ஆயிடுது, ஒரு அந்தணன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஓன்னு நிக்கிறான். அர்ஜுனன் கிட்ட நிற்கும் போது அர்ஜுனனுக்கு அவனை ரிலீவ் பண்ணணும்னா பர்மிஷன் வாங்கிக்கணும் அண்ணா, மூத்த அண்ணாவா இருக்கக்கூடிய யுதிஷ்டன் கிட்ட. அதான் பிராமணன் அவசரங்கிறான். சரி ஒண்ணு என்ன பண்றது தெரியல, கிடுகிடுன்னு அர்ஜுனன் போய் அவ பெட்ரூமை ஓபன் பண்ணிடுறான். அப்போ யுதிஷ்டிரனும் திரௌபதியும் ஒரே படுக்கையில இருக்கா, பேசிட்டு இருக்கா. தலையை குளிஞ்சிட்டு அர்ஜுனன் என்ன பண்றான், இல்லைன்னா அவசரப்பட்டு வந்துட்டேன், இல்ல அவர் கேட்டார், உங்களுடைய அனுமதி பெற வேண்டும் என்பதற்காக வந்தேன். அதுக்கு என்ன அர்ஜுனா, நல்ல காரியத்துக்கு தான் வந்திருக்கா, அனுமதி கொடுத்துடுறேன்னு அவர் கொடுத்துட்டார். அண்ணா இதோடு சேர்த்து ஒரு விஷயம், அவர் காரியத்தை போய் முடிச்சுட்டு நான் தீர்த்த யாத்திரை போயிட போறேன். ஏன்னா நான் பிராயஷ்சித்தம் பண்ணணும். நீங்க உங்க ரூம்குள்ள நீங்க 2 பேரும் இருந்தபோது நான் வந்துவிட்டேன். அதுக்கு யுதிஷ்டன் சொல்றாரு, என்ன பண்ணி நம்ம தம்பி அர்ஜு எல்லாம் வந்தா ஒரு தப்பும் இல்லை, அதனால ஒன்றும் கவலைப்படாத அர்ஜுன், ஐ வில் மேனேஜ் வித் யூ, மலரே மௌனமா இதெல்லாம் கேட்டார். அந்த அர்ஜுன் என்ன பண்ணிட்டார், இல்லை நான் காட்டுக்கு போய் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். தீர்த்த யாத்திரை கிளம்பினான். அர்ஜுனன் ரொம்ப சத்தியம், அப்படியே ஹஸ்தினாபுரத்தையும் தீர்த்த யாத்திரை காண்டவ பிரசத்தையும் புறப்பட்டு பாரத தேசம் முழுக்க போய் போற இடத்தெல்லாம் கல்யாணம் பண்ணிருந்தான். இதுதான் அர்ஜுனன் மேற்கொண்ட தீர்த்த யாத்திரை. அதுதான் பிரபாவம். அப்படி அவன் என்ன பண்ணிட்டான்னா மணிப்பூருக்கு வந்தான். மணிப்பூர் எங்க சார் இருக்கு? மணிப்பூர் எங்க இருக்கு?
நார்த் ஈஸ்ட்ல இருக்கு சார். அது உங்களுக்கு தெரியாத மேப்பே தெரியாம உட்காந்து நீலாம் உட்காந்து கதை சொல்லி நாங்களும் உட்காந்து சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு போகாம உங்களுக்கு உட்காந்து போயிட்டு. மணினா சம்ஸ்கிருதத்துல நம்ம காசு பணம் துட்டு மணி அந்த மணி இல்லை. மணி அப்படின்னா ஜெம்முன்னு ஒரு அர்த்தம் உண்டு, முத்துன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஞாபகம் வச்சுக்கோ. மணிப்புரம்னா எந்த ஊர்ல முத்து குளிக்கிறாளோ அதுக்கு. பாண்டிய தேசத்துல இருக்கக்கூடிய மதுரைக்கு மணிப்பூர்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோ. வைகை இப்போ என்ன ஒரு ஊரை தோண்டி எடுக்கிறாளே, கீழடி பக்கத்துல மணலூர் அப்படின்லாம் கிராமம் இருக்கு. அங்கெல்லாம் நிறைய சான்று மகாபாரத சம்பந்தத்தோட கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம காரா ஒத்துக்க மாட்டா. ஒத்துண்டாதான் பகுத்தறிவு போயிடுமே இல்லையா? மகாபாரத சம்பந்தம் ஒன்றுனா பகுத்தறிவு போயிடுமே. இல்லைன்னு தானே சாதிச்சுட்டு இருக்கா. அதனால மகாபாரத சம்பந்தத்துக்கு காப்பர் பிளேட்ஸ்லாம் கிடைச்சிருக்காங்க. பெரிய விஷயம். இதெல்லாம் யாரும் ரிவீல் பண்ண மாட்டா. இல்லை நீங்க போய் ஏசையில போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க என்னென்ன ரிவீல் ஆயிருக்கு, என்னெல்லாம் இருக்குது. இப்ப இந்த பஞ்சபாண்டவர்கள்ல அர்ஜுனன் இந்த பக்கம் வந்திருக்கான்னா, இந்த ஊர்ல சித்ராங்கதான்னு ஒருத்தி இருக்கா. அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்புறம் தான் பிற்காலத்துல அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. யாரா பேர் சொல்வேள? வெரி குட், பப்ருவாகனன்னு பேர் அந்த பிள்ளைக்கு. இன்னொரு என்னன்னா, அந்த நாககன்யகா உலூப்பின்னு ஒருத்தி இருக்கா. அந்த உலுப்பியையும் கல்யாணம் பண்ணின்றான். நான் தான் சொன்னேன் வரிசையா ஒரு கல்யாணமா பண்றான். இதுல நம்ம ஸ்டேட்ல நடந்த கல்யாணம். நம்ம ஸ்டேட்டை இப்ப முதல்ல பார்க்கலாம். யார் நம்மாத்து மாட்டு பொண்ணுன்னு. இந்த உலுப்பின்னு ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த உலுப்பிய தனஞ்சயன் கல்யாணம் பண்ணிண்டாங்கிற விஷயத்தை திருமங்கையாழ்வார் பெரிய திருமடல்ல எடுக்கிறார். ஆச்சா, இப்ப விஷயத்துக்கு வர. இப்ப இந்த கல்யாணங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவன் வடதேசத்துக்கு இப்படி ஒரு எல்லா கல்யாணமா பண்ணி முடிச்சுட்டு அவன் போயிட்டு இருக்கான். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா பாருங்க, எங்கேருந்து ஆரம்பிச்சேன்னு சுபத்ரா அது கல்யாணம் ஆயிடுத்து. ஆஞ்சநேயர் அதான் பாயிண்ட். இதுதான் கதையில ப்ராப்ளம். இப்போ இவர் கல்யாணம் பண்ணின்னு போறாரா. இப்போ இந்த கல்யாணம் போற கேப்ல அர்ஜுனன் ஒரு 7-8 வருஷம் இருக்க மாட்டான். ஏன்னா அவன் அப்புறம் போய் வந்த உடனே திவ்யாஸ்திரங்கள்லாம் வாங்கிக்கணும். அடியத்தொருடா பாரத பட்டாம்பா. இப்போ இந்த அர்ஜுனன் இல்லாத போது என்ன ஆகுது, அங்க யார் யுதிஷ்டிரன் பீமன் இவாள்லாம் மட்டும் இருக்கு. அர்ஜுனன் இல்லைன்னா ஒரு கை உடஞ்சா மாதிரி அவளுக்கு. அர்ஜுனன் பெரிய ஹீரோ. அப்ப என்ன ஆயிடுது, பீமன் கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறா திரௌபதி. நீ பெரிய வீரனா இருக்கி, ஜிம்பாடியா இருக்கி, எனக்கு ஒரு புஷ்பம் வேணுங்கிற. சௌகந்திகான்னு பேர் அந்த புஷ்பத்துக்கு. இவனே சொல்றான், திரௌபதியே கேட்டுட்டான், நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போய் காட்டுக்கு போறான். போற வழியில பார்த்தா எவ்வளவோ பெரிய வாட்டர் பைப் இருக்கா மாதிரி ஒரு பைப். அது குதிக்கவும் முடியாது, என்ன பண்றதுன்னே தெரியாது. அதை நகர்த்தி பார்க்கலாம், மூவ் பண்ணி பார்க்கறான். அந்த பைப் மேல ஒரே குச்சியா இருக்கு. தொட்டு பார்த்தா அப்படியே ஃபர் மாதிரி இருக்கு, முடி மாதிரி இருக்கு. என்ன யாரும் பார்த்தா அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு குரங்கு அங்க படுத்துட்டு இருக்கு. குரங்கே நகரு அப்படின்னா அது தாத்தா குரங்கா இருக்கு. நான் நகர மாட்டேன். இது ஐஆர்சிடிசியில எனக்கு பியூஷ் கோயல் இடம் கொடுத்துருக்காரு, நான் நகர மாட்டேன், 40% டிஸ்கவுண்ட் பாருங்க. பீமன் நகர்த்தி பார்த்தான். அப்படி கேட்ட உடனே குரங்கு சொல்லி, இதை பார்ப்பா, நான் நகர மாட்டேன், என் வாழை நீ வேணா தூக்கி வச்சுட்டு போனான். இவன் பெரிய வீரனாச்சேன்னு தள்ளி பார்த்தா பண்ண உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அவனுக்கு தோன்றது, அவனுடைய வீரம் எல்லாமே தோற்று போயிற்று, அகங்காரம் எல்லாம் தோற்று போயிற்று. இந்த குரங்கே நீ யாரு அப்படின்னு கேட்காம அவன் என்ன சொல்றான், என்னாலேயே நகர்த்த முடியாதுன்னா இந்த வாளுடைய குரங்கு ஹனுமானாதான் இருக்கணும். அப்ப ஹனுமான் சொல்ற, நீ எந்த காரியத்தை நினைச்சுன்னு போறியோ முதல்ல பூ கிடைச்சு. பூவை பத்தி கவலைப்படாத, பூ கிடைச்சு. ஆனா நீங்க செய்ய வேண்டிய யுத்தம் ஒண்ணு கொஞ்ச நாள்ல வரப்போகுது. அதுல வெற்றி கிடைக்கும், வெற்றி நிச்சயம். அப்போ வெற்றி நிச்சயமா இவன் 2-3 தடவை கேட்கறான். இவனுக்கே டவுட் இருக்கு, நம்ம பீமனுக்கே. அப்போ ஹனுமான் சொல்றார், கவலைப்படாதே, உன்னுடைய தம்பி அர்ஜுனன் ஒரு தேர்தட்டுல இருப்பான். அவன் தேர்தட்டின் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கொடியில் நான் இருந்து வெற்றியை நிச்சயம் பண்ணுவேன். அப்பதான் அந்த முதல் 3 நாள் சொன்ன கருடனோட ஒரு பேக் கொடுக்குறாரு. இதை பாரு, நம்ம கருடா கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம், அப்புறம் எப்பாவது வரும்போது என் சான்ஸை உனக்கு நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு. அவளுக்கு ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங், அது என்ன நமக்கு தெரியாது. பெரிய திருவிடி சிறு திருவிடி பார்த்துக்கலாம். அதனால சௌகந்திகா பர்வத்திலையும் வர, பகவத்கீதையிலையும் இருக்கிறது அவர்னால தான். அதனால்தான் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் கபித்வஜஹான் வரும். கபித்வஜஹானா குரங்கை கொடியில் உடையவன். அப்படின்னா எதுக்கு குரங்க கொடியில வச்சுக்கணும்? அது குரங்குனா ரொம்ப பிடிக்கும் சார் அப்படி இல்லை. அதுக்கு ராமானுஜர் அர்த்தம் சொல்ற, தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில் எடுக்கிறார்.
பெருமாள் நினைச்சாராம் பகவத் சம்பந்தம் மட்டும் அர்ஜுனனுக்கு இருந்தா வெற்றி கிடைக்காது, பாகவத சம்பந்தமும் இருக்கணும்னு நினைச்சான். அச்சா இப்போ மகாபாரதத்தையும் திருப்பி இப்ப ராமாயணத்துக்கு வந்துள்ளார். நம்ம மகாபாரதம் ஆயிடுச்சு, ராமாயணத்துக்கு வரலாம். ஹனுமான் இப்போ கடலை தாண்டி இங்க வந்திருக்கார் லங்கைக்கு. லங்கைக்கு வந்தோம்னா சீதையை பார்த்துட்டாரு. தான் ஜோடி மேக்கிங் நேற்று பார்த்தோமே, துல்லிய ஷீலவயோ விருத்தம் துல்லிய அபிஜன லக்ஷணம் ராகவோர்ஹதி வைதேகி தஞ்சையம் அசிதேக்ஷணம். ரெண்டு பேரையும் பார்த்து நல்ல கப்புலா அப்படின்னு பார்த்தோம். பார்த்துட்டு இப்போ யார் அந்த மரத்து கீழே உட்கார்ந்துருக்காங்க? சீதை. அப்ப அவளை சுத்தி யாரெல்லாம் அரக்கிகள் உட்கார்ந்து இருக்கா அப்படிங்கிறத வர்ணிக்கிறா. நீங்க சுந்தரகாந்தம் படிக்கிற வாட்டிலாம் தெரியும். ஏகாக்ஷி மேக கர்ணாம் ச கர்ண பிரவரணாம் ததா அகர்ணாம் சங்கு கர்ணாம் ச மஸ்தகோச்சவநாசிகாம் அதிகாயோத்தமாங்கீம் ச தனு தீர்க்க சிரோதராம் த்வஸ்தகேஷீம் ததா கேஷீம் கேஷகம்பளதாரிணீம் லம்பகர்ணலலாட்டாம் ச லம்போதரபயோதராம் லம்போஷ்டீம் சிபுகோஷ்டீம் ச லம்பாஸ்யாம் லம்பஜானுகாம் க்ரஸ்வாம் தீர்காம் ச குப்ஜாம் ச விகடாம் வாமனாம் ததா கராலாம் புக்னவக்த்ராம் ச பிங்காக்ஷீம் விக்ருதானனாம். யாரெல்லாம் இருக்கான்னு வர்ணிக்கிற ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு. ஊத்திக்கு ஒரு கண்ணு தான் இருந்துதான், ஊத்திக்கு ஒரு வாய் தான் இருந்ததா, அந்த வாயானது அந்த ஒரு வாயானது வயத்துக்குள்ள இருந்துதான், இப்படிலாம் நிறைய சொல்றாரு அந்த ரக்கிகள்லாம். அந்த வர்ணனையில நீங்க சுந்தரகாண்டத்தை போய் பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி அரக்கிகள்லாம் அவளை மிரட்ட வேண்டிய நிலை வரும்போது ஹனுமான் பாவம் மேலேன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ராவணன் அந்த பக்கத்திலே நடந்து வரான். வரும்போது மேல் உத்திரியத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு அங்க கண்ணாடியில பார்த்துட்டான். எல்லாம் நல்லா சீதையை மீட் பண்ண வரா. மதிமாமிருதபேணாபமர ஜோ வஸ்திரமுத்தமம், நல்ல வஸ்திரத்தை போட்டு அப்படியே கரெக்டா இருக்கா. பாதி ராத்திரிக்கு வரான், எப்படி இருந்தா என்ன இல்லையா, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அவன் வரத பார்த்துட்டு இவ என்ன பண்ணானா, ரெண்டு காலை குந்துகால் போல் இட்டு இந்த பக்கம் பார்த்துட்டான். அவனை எதுக்கு நான் பார்க்க அப்படி இந்த பக்கம் திரும்பிட்டான். திரும்பின உடனே ராவணன் வரான். வந்த உடனே சொல்றான், நான் இதில் ஸ்டாண்டர்ட் டைலாக் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் எத்தனையோ பெண்களிடம் ஆசை வைத்தேன், உன்னை போல் ஒரு பெண்ணை நான் கண்டதில்லை, அது இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ இன்னொருத்தருடைய பத்னி. நான் ஜென்ரலி நான் ரொம்ப ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவேன், உங்ககிட்ட தான் நான் உன் பெர்மிஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இதெல்லாம் சொல்லிட்டு அவன் சொல்றான், நான் என்னையே இழந்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், இதெல்லாம் சொல்றான். அப்போ சீதை ஒண்ணுமே பதில் சொல்ல. என்ன பண்ணான்னா, அவ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க, மேஜ மாதிரி அந்த மரத்துக்கு கீழே நிறைய புல் இருந்தது. ஒரே ஒரு புல்லை பிடுங்கினான். நம்மளே கார்டன்ல போய் உட்காந்தா புல்ல பிடுங்கிட்டு இருப்போம், அதுக்காக சீதை பிடுங்கல. புல்ல பிடுங்கிட்டு ராவணனுக்கும் அவளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்ல இப்படி புல்ல வச்சான். அவ்வளவுதானே சார். புல்ல வச்சா போர் அடிக்கிறது போல இருக்கு, வச்சுட்டா. இத ஸ்லோகமா எடுக்கிறார் வால்மீகி. திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச சுசிஸ்மித நிவர்த்தய மனோமத்தஹ ஸ்வஜனே பிரியதாம் மனஹ. இதுதான் ஸ்லோகம். ஒரு ஸ்லோகம், ரெண்டே லைன். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் 850 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய மகனீயர் சுவாமி ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியான சக்கரவர்த்தி 40 பக்கம் இதுக்கு அர்த்தம் எழுதிட்டார் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு. சார் அத்தனையும் சொல்லி எங்களை போர் அடிக்க போறேன், என்னங்க டைம் ஆயிடும். சில காரணங்கள் சொல்ற. எதுக்கு சீதை புல்லை புடுங்கி இட்டாள்? அவ அப்பா சொல்லியிருக்கா ஜனகர், அம்மா யாராவது வேதம் கற்ற ஒருவன் வந்தால் அவன் வேதம் கற்றதற்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும். அவன் எப்பேற்பட்டவனா வந்துட்டு போறான், படிச்சதுக்கு மதிப்பு கொடுக்கணும். வேதம் கற்றவனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசரத்தில் வளரிலே அவனுக்கு நீ ஆசனம் இட வேண்டும். ஆத்துல யாராவது இந்த உட்காந்துக்கும், சேர போடவும் மாட்டோம், உட்காந்துக்கும். ஒருவேளை ஆசனம் இல்லாமல் போய்விட்டால் ஆசனத்தின் இடத்தில் நீ ஒரு புல்லை வைத்தால் அது ஆசனத்துக்கு சமம். திருடமந்தரத கிருத்வா. இப்போ மேடையில எல்லாம் இப்ப கல்யாணத்துல போய் உபன்யாசத்துக்கு கூப்பிடறான்னா பாவம் அவளே பிஸியா இருப்பா. யாரோ ஒரு மாமா மாமி கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிடுவா. இதெல்லாம் இப்பெல்லாம் என்னன்னா அவன் என்ன பண்ணிடுறா, நல்லா இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு பெரிய 7 பாட்டில் நல்லா ஆரத்தி கறந்துன்னு வந்துடுறா. கரைச்சி இப்படி வந்துடுறா. மாமி அப்படின்னு கூட்டா அந்த மாமி கரெக்டா 7 பாட்டிலோட வந்துருவா. அப்படியே அந்த தட்டுல கொஞ்சம் இப்போ போடுங்க
அந்த 7 மாமியை கூப்பிடுங்க, சுத்த சொல்லுங்க, அந்த பக்கம் இடது பக்கம் போடுங்க, அந்த பக்கம் போடுங்க, இந்த பக்கம் உருண்டையை போடுங்க, இந்த பக்கம் போடுங்க. 4 பேர் அங்கே பிடிச்சிடுவா. இப்போ இல்லை என்ன கல்யாணத்தை சுற்றி போடுற உருண்டையை பிடிச்சிடுறேன்னு அடுத்த கல்யாணத்துக்கு வச்சுக்கலாம் பாருங்க. அதனால சேவிங் காஸ்ட் கட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பாவம் அவளுக்கு இவ்வளவு என்ன கூட்டுட்டு விருந்தோம்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. மேடை கூட்டுருவா. நீங்க 2 வார்த்தை எல்லாரும் வந்திருக்கா பேசுவேன். போனா அங்க சீட் இருக்காது, இடம் இருக்காது, இது பண்ணுவோம். அங்க சேரை எடுத்துன்னு வாப்பா, நமக்கு அங்க நாழி ஆயிட்டு இருக்கு, நம்மளும் வேற இடத்துக்கு போனோம், என்ன பண்ணணும், அங்க தர்பை இருக்குன்னு வச்சுக்கோ. தர்பையை நம்ம வெறும் தரையில போட்டு உட்காந்துட்டா அது ஆசனத்துக்கு சமம். திருடமந்தரத கிருத்வா. நம்ம வீட்டுல டைனிங் டேபிளே வாங்க வேண்டாம், தர்பையை வாங்கி வச்சிருக்கோம். 2 போடுங்க சார், டைனிங் டேபிளே வேண்டாம், அது 40,000 ரூபாய் இருக்குது, தர்பையை வாங்கி உட்காந்துப்போ. திருடமந்தரத கிருத்வா. இன்னொரு காரணம் என்னன்னா, ருஜு பிரணாம கிரியைவ தன்வி பிரத்யாதி தேசே அப்படின்னு ரகுவம்சத்துல காளிதாசன் எடுக்கிறோம். இப்ப யாரோ ஒரு ஃபாரினர் வந்திருக்கார். ஃபாரினர்னா நீங்க ஒரே ஜெர்மனி வள்ள நினைக்காதீங்க. நம்ம சமுதாயத்தை சாராதவர் யாரோ ஒருத்தர் வந்திருக்கார். அவருடைய பழக்க வழக்கங்களே வேறையா இருக்கு. ஸ்திரீகளுக்கு அவனை பார்க்கணும்னு தோணல. ஒரு ஸ்கிரீன் போட்டுள்ளான். ஏன் நடுவில் ஒரு ஸ்கிரீன் இப்படி வயன ஸ்கிரீன் டிரா பண்ணா ஸ்கிரீன் இல்லைன்னா என்ன பண்றது? ஸ்கிரீன் இல்லாத இடத்துல புல்ல வச்சா அது திரைக்கு சமம். திருணமந்தரத கிருத்வா. நீயும் ஸ்ரீலங்கா, நானும் இந்தியா, எனக்கு ஒன்ன பார்க்க பிடிக்கல, மறுபடியும் திரைய போட்டு திருணமந்தரத கிருத்வா. 3வது, நான் உனக்கு எவ்வளவோ உபதேசம் பண்ணி பார்த்தேன், எவ்வளவோ உபதேசம் பண்ணேன். பாருப்பா, இன்னொருத்தருடைய பத்னியை நீ தீண்டக்கூடாது, இது தவறு, இப்படிலாம் நான் சொல்லி பார்த்தேன். ஓம் புத்திக்கு ஏறவே மாட்டேங்கிறது ராவணா. உன்னுடைய சர்டிபிகேட்டை பார்த்தா நீ இதை படிச்சிருக்க அதை படிச்சிருக்கேங்கிற. படிச்சவா இப்படிதானா நடந்துப்பா? படித்தவன் போலவா நீ நடந்து கொள்கின்றாய் அரசனே அப்படின்னு சீதை நினைச்சா. நீ எப்போது சொல்லி கொடுத்தும் விஷயங்களை கேட்கவில்லையோ நீ ஒரு பசுவுக்கு சமம். ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. ஞானம் இல்லாதவன் ஒரு மாட்டுக்கு சமம். பாவம், மாடு நல்லதுதான், அதுக்கு நீங்க ரொம்ப இன்னசென்ட். அந்த மாதிரி நீ இருக்க, ஒண்ணுமே உனக்கு புரிய மாட்டேங்குது. ஞானேன ஹீனஹா பசுபி சமானம். பசு என்ன சாப்பிடும்? புல்லு. திருடமந்தரத கிருத்வா. ராவணா, நீ நித்தியப்படி இந்த ராட்சசிகள் கிட்ட தாம்பாளமா கொண்டு எனக்கு ஆபரணங்களை கொடுத்து 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 என் மனசை மாத்தியுள்ளான்னு பாக்குறேன். ராவணா, உனக்கு புரியவே மாட்டேங்கிறது. நான் யாருடைய பத்னி தெரியுமா? ராம பத்னி. எப்பேற்பட்ட அரசுக்கு நாங்க அதிபதி தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா பேச்சுக்காக காட்டுக்கு வந்தவர். அவரோட கூட வந்த என்கிட்ட போய் நீ இந்த ஆபரணங்களும் புடவையும் வைக்கிறியே, அவருக்கு முன்னே இதெல்லாம் ஒரு புல்லுக்கு சமம். திருணமந்தரத கிருத்வா. ராவணா, உனக்கு பூர்வ சரித்திரங்கள் தெரிய மாட்டேங்கிறது. உன்னுடைய பூர்வ சரித்திரத்தை சொல்றேன் கேடு. நீ எல்லாம் ஒரு காலத்துல இந்த கும்பகர்ணனோடு ஹிரண்யகசிபுகளாக இருந்தீர். உம்முடைய சபையில் உம்முடைய பிள்ளையான பிரஹ்லாதாழ்வானிடம் வினவினீர், ஹரி எங்கே என்று. அவன் கூறினான், எங்குமுளன் தூணிலுமுளன் துரும்பிலுமுளன் நீ சொல்லும் சொல்லிலுமுளன்னு சொன்னான். அப்போ பகவான் சர்வலோகேஸ்வரன் உடைய வார்த்தை நிரூபணம் செய்ய வேண்டும் என்று தூணிலிருந்து அன்று புறப்பட்டு நரசிங்கமாய் வந்தார். அதே அடி அவன் சொல்லும் போது துரும்பிலும் உளர்ன்னு சொன்னா, அந்த துரும்புலேருந்து இன்னைக்கு கிளந்து ராகவ சிம்மமா வருவர். திருணமந்தரத கிருத்வா. இந்த மாதிரி ஒரு 6 காரணம் சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி 32 காரணம் சொல்ற பெரியவாச்சார் பிள்ளை. இப்பேற்பட்ட புல்லை நான் உன்கிட்ட புடுங்கி வச்சேனே அப்படிங்கிறா. ராவணனுக்கு அது புரிய மாட்டேங்கிறது. அவர் சொல்லி பார்க்கிறா, பாஸ்கரேன பிரபாயதா. சூரியன் கிட்டேந்து எப்படி கிரணங்களை பிரிக்க முடியாதோ ராவணன் கிட்டேந்து என்னை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறா. அப்புறம் அவர் சொல்றா, மித்திரமௌபைக்கும் கர்த்தும் ராமஸ்தானம் பரீப்சிதா. இப்ப கூட உனக்கு சான்ஸ் இருக்கு ராவணா. இப்ப கூட நீ ராமன் இருக்க இடத்துக்கு போய் சும்மா கை குலுக்கு, ராமா லெட்ஸ் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு அவன் உன்னை மன்னிச்சு விட்டுருவான். என்னுடைய ராமன் அப்பேற்பட்ட ராமன். இப்ப கூட உனக்கு ஃப்ரெண்ட், உன்னுடைய குடும்பத்தை நீ காப்பாத்திக்கணும். இப்ப கூட போ, நான் ஒண்ணுமே உன்னை சொல்ல மாட்டேன். நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட பரவாயில்ல, எப்படி இருக்கா வருங்க சீதை, இப்ப கூட போ. அப்பா அவன் சொல்லிடுறான், இதோப்பா டோன்ட் அட்வைஸ் மீ. நீ மட்டும் இன்னும் 1.5 மாசத்துக்குள்ள என் பத்னியாக ஆவதற்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டியான, அடுத்த நாள் காத்தால பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒன்னதான் நான் சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்டுருக்கேன் சொல்லிட்டு போறான். சாப்பிட்டுருவேன்னு சொல்லிட்டு போயிட்டான்.
அப்படி பண்ண உடனே அவன் கிளம்பிடுறான். உடனே அங்க சுத்தி இருக்கக்கூடிய ஏகாட்சி ஏகக்கர்ணிலாம் போட்டு சொல்றான், எல்லாம் சோடா பாட்டில், சைக்கிள் செயின், 7 o'clock பிளேடோடு இவளை போட்டு மிரட்டுங்க, உங்களுக்குலாம் நான் நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், இவளை போட்டு மிரட்டுங்க எல்லாம். சரி தலைவரே சரி தலைவரே அப்படின்னு அவள்லாம் போறா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அது ஒண்ணு பெரிய ஒரு மச்சத்தோட ஒருத்தர் நின்று இருக்காரு. அந்த மாதிரி 4-5 பேர் சரி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் மிரட்டுறதுக்கு ரெடியா இருக்கா சீதையை. அப்போ அவள்லாம் சொல்றா, இது பாருங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு வந்து மிரட்டலாம் அறிக்கைகள்லாம். அப்ப சீதை மனசுக்குள்ள உயர்ந்த பதிவிரதா நாரிகளை நினைச்சு பார்க்கிற ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தீனோவ ராஜ்யஹீனோவ யோ மே பர்த்தா சமே குருஹு தம் நித்யமனுரக்தாஸ்மி யதா சூரியம் சுவர்ச்சலா. சூரியனுடைய பத்னி சுவர்ச்சலா எப்படி சூரியனோடையே போறாளோ அந்த மாதிரி தானே நான் இருக்கேன். யதா சசி மகாபாகா சக்ரம் சமுபதிஷ்டதி அருந்ததி வசிஷ்டம் ச ரோஹிணி சசினம் யதா லோபாமுத்ரா யதாகஸ்தியம் சுகன்யாத்யவனம் யதா சாவித்ரி சத்யவந்தம் ச கபிலம் ஸ்ரீமதி யதா சௌதா சம்மதயந்தீவ கேஷினி சகரம் யதா நைஷதம் தமயந்தீவ பைமி பதிமனுவ்ரத ததாஹமிக்ஷ்வாகுவரம் ராமம் பதிமதி அனுவ்ரத. அப்பேற்பட்ட பதிவிரதையா இருக்கக்கூடிய நான். நான் உங்களுக்கு 2 பகுதி வாசிக்கிறேன், ரொம்ப அழகான பகுதிகள். இது பேசேஜ் இங்கிலீஷ்ல இருக்கு, நான் இதை டிரான்ஸ்லேட்டே பண்ண வேண்டாம், ரொம்ப அழகான இங்கிலீஷ். இங்க பெரியவாள்லாம் இருக்கு. அந்த காலத்துல ரைட் ஆனரபிள் V.S. ஸ்ரீனிவாச சாஸ்திரின்னு இருந்தார். அவர் த சில்வர் டங்க்ட் மேன் ஆஃப் த பிரிட்டிஷ் ரெஜிம்னு பேர். 1932லயும் 34லயும் மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ்ல வந்து இங்கிலீஷ்ல லெக்சர்ஸ் கொடுத்தார் ராமாயணத்தை பத்தி. அது ரொம்ப அழகா ஒரு புஸ்தகமா வெளியிட்டு இருக்கா, வாங்கி படிங்கோ. 2 காரணங்கள். ஒன்னு ராமாயணம் தெரிஞ்சுப்போம், இங்கிலீஷ் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுப்போம். ஏன் அவ்வளவு அழகா பேசுவார். அதுல சீதையை பத்தி ஒரு பகுதி சொல்றேன், நான் அப்படியே படிக்கிறேன். No woman that I have read of, certainly no woman that I have seen comes near Valmiki's conception of Sita. She is unapproachable. அவகிட்ட நெருங்க முடியாது. She is a piece of nature like which there was and can be none. அவளை போல் ஒருவள் அல்ல, இனிமேலும் இருக்க முடியாது அப்படின்னு சாஸ்திரி. அடுத்தது சுவாமி விவேகானந்தர் அவர் சொல்லியிருக்க. அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். The height of a woman's ambition is to be like Sita, the pure, the devoted, the all-suffering. West has solved the problem of how much a man can have. அவர் என்ன சொல்றாரு, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கான். how much a man can have, எவ்வளவு நமக்கு இருக்க முடியும் அப்படிங்கறது. அவ எது எடுங்க, கார் எடுங்க, வீடு எடுங்க, எல்லாம் பெருசா இருக்கு. மேல சொல்றார், இந்தியா has solved the problem of how little a man can have. பாரத தேசம் இதை வச்சு கூட குடும்பம் நடத்த முடியும், அந்த மாதிரி தான் பெரியவாள்லாம் இருந்திருக்காங்க. Sita is typical of India. Sita is the name in India for everything that is good, pure and holy. Sita was a true Indian by nature. சுவாமி விவேகானந்தர் எடுத்திருக்கார். அப்பேற்பட்ட சீதை. இப்ப சீதை வந்து இந்த பெண்கள் எல்லாம் நினைச்சு பாக்குறாளா, ஒரே வருத்தமா இருக்கா. என்னையா சுத்தி இருக்கிறதுக்கெல்லாம் சோடா பாட்டிலோட நிக்கிறதே, இப்படியா நம்ம நிலைமை ஆகணும், ஒருத்தரும் ராமர் பக்கத்துல வரவும் மாட்டேங்க ராளேங்க. திருஜட்டை வரா. அவ சொல்றா, திருஜட்டை ஏண்டிமா நீ கவலைப்படுற, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. நான் ஒரு கனா கண்டேன். அந்த கனவுல என்ன கண்டேன்ங்கிறது சீதை கிட்ட திருஜட்டை சொல்றா. வாஜி சஹஸ்ரேண சதுர்தந்தம் மகாகஜம், 4 தந்தங்களோடு கூடிய ஒரு ஆனையின் மீது நீயும் ராமனுமாய் வடதிக்க நோக்கி சூரிய கிரணங்களை நோக்கி பறந்து போற மாதிரி கனவில் கண்டேன் அம்மா. கனவு இப்படிதான் கனவு வரும், பறந்து போற மாதிரி எல்லாம் கனவு வரும். நீங்க பயந்துடாதீங்க, இதெல்லாம் ஸ்வப்ன சாஸ்திரம்னு உண்டு. ஸ்வப்னத்தை இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா என்ன இதெல்லாம் தீர்வுங்கிறது பல பேர் கேட்பா, சார் நான் இந்த ஸ்வப்னம். அதனால இதுக்குள்ள ஒரு பெரிய ரூல் உண்டு. சாஸ்திரம் சொன்ன வழியில வாழ்பவர்கள் கனவு கண்டால் இது பலிக்கும்.
அங்கே நமக்கு போயிடுது இல்லையா. இதெல்லாம் சொன்னார். இதை ராமர் சீதை இப்படிலாம் போயிருக்கோம். சீதைக்கு ஒரே நன்னா இருக்கு, வெள்ளை புடவை உடுத்தினா. ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம என்னமோ தமிழ்நாட்டில் இப்போனா வெள்ளை புடவைன்னா அது சார் இது இல்லை சார், அவங்களும் சார் விதவா தான் கட்டிப்பா, இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் தப்பு. சங்குங்கிறது ரொம்ப நல்ல ஆயுதம். பெங்காலுக்கெல்லாம் போனேன்னா அவள் காத்தால சாயங்காலம் சங்கு தான் ஊதுவா, நல்ல ஆயுதம் அது. இப்பெல்லாம் சங்கு ஊதிட்டார் சார், சங்கு அறுத்துட்டார் சார். இல்லை சங்கே பாவம், ரொம்ப சங்குக்கே வருத்தமாக இருக்குது. அது போய் கோர்ட்டில் கேஸ் டிப்ரெஷன் போயிடும் சங்கு. ஏன் சார் என் பேரை போட்டு இப்படி கெடுக்கிற. இதே சங்கின் பெருமையைத்தான் இங்கே ஆண்டாள் சொன்னா தமிழில். கருப்பூரம் நாருமோ கமல பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருகுமோ கற்பூரம் நாருமோ கமல புனருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருகுமோ மறு போஷித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விரிப்புற்று கேட்கின்றேன் சொல்லாடி வெண் சங்கே. சங்கே நீ பெருமாளுடைய வாய்வாசனையும் அதரத்தின் சுவையையும் கூறமாட்டாயோ என்று வினவினாள் ஆண்டாள். சங்குங்கிறது ஒரு நல்ல இது சார். வெள்ளைங்கிறது நல்ல கலர். நம்ம பாரத தேசத்துல எல்லா கலருமே இம்பார்ட்டன்ட் தான். இப்ப நம்ம இப்படி பிரிச்சு வச்சுட்டோம் சமுதாயத்தை. கிரீன்னா ஒருத்தர், நம்மளாம் சாஃப்ரன் கிடையாது. அம்பாள் மதுரையில என்ன கலர்? பச்சை. மீனலோச்சனி பாஷமோச்சனி மானினி கதம்பவனவரசினி மீனக்ஷீமே முதம் தேஹிமே சகி ராஜமாதங்கி. பச்சையார். என்ன இந்த சிவக்ஷேத்திரத்தில் ஒரு நாள் இந்த திருமஞ்சனம் பண்றாள் உத்தரகோசரம் அங்கய்யா, அங்க அந்த மரகத நடராஜருக்கு தானே பண்ற பச்சை. என்ன கலர் எடுங்கோ, நம்ம சனாதன தர்மம் எல்லா கலருமே நல்ல கலர். நம்ம மதத்துக்கு கலர்லாம் கிடையாது, எல்லா கலருமே நம்ம ஏற்கும். எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். நமக்கு எந்த கலரே கிடையாது. ஒயிட். மதுரையில மீனாட்சிக்கு சுங்குடி புடவைய சாத்துவா. தினோ ராத்திரி வெள்ளை சுங்குடி தான் சாத்துவா. நீங்க திருவானைக்காவல் போனேன்னா அகிலாண்டேஸ்வரி 3 ஜாமங்கள்ல ஒரு ஜாமம் வெள்ளை புடவை கட்டின்னு தான் நிற்போம். வெள்ளையில நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏதோ அந்த வெள்ளைனா இது இப்படிலாம் வச்சுக்காதீங்க. இப்ப நாங்கள்லாம் வேஷ்டி அப்ப பார்த்தாலும் வெள்ளையை தான் போட்டோம். என்ன பண்றது? தாய்மார்களுக்காக கொஞ்சம் வெரைட்டி உண்டு. என்னெல்லாம் வெரைட்டி ஒரே மயில் கழுத்து காக்கா கழுத்துன்னு எவ்வளவோ இருக்கு. இப்ப நாங்க இதே தான். அதனால அப்பேற்பட்ட கனா கண்டாள் திரிஜட்டா. அங்க அதோட நிக்கல. அவ என்ன சொன்னா, நீயும் ராமனும் சந்தோஷமா இருக்க மாதிரி கனா கண்டோன். ராவணனான என் பெரியப்பா முண்டனம் செய்து கொண்டு மொட்டை அடிச்சுண்டு. ஏன்னா அடிக்கடி மொட்டை அடிச்சுக்கிறதுங்கிறது சாஸ்திர சம்மதம் இல்லை. ஞாபகம் வச்சுங்க. பிள்ளை எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் மொட்டை, கல்யாணம் ஆத்துல நடக்கணும் மொட்டை, இப்படிலாம் பண்ணக்கூடாது. சனாதன தர்மத்துல சம்ஸ்காரங்கள்னு வேதத்தால சொல்லப்பட்டது. இது சமுதாயத்துக்கு. குழந்தை ஆணோ பெண்ணோ பிறந்து 1 வருஷத்துக்குள்ள அந்த அப்த பூர்த்தி அன்னைக்கு அடிப்பா, அவ்வளவுதான். அப்புறம் அந்த குழந்தை ஒரே ஆண் குழந்தையா இருந்தா அது வேதம் படிக்கிறதா இருந்தா சிக்கையை மட்டும் விட்டுட்டு பாக்கி பகுதிகள் அடிப்பா. இப்ப அது கூட இல்லை, சும்மா பேருக்கு 2 கட் பண்ணிடும். அது வட இந்தியால எல்லாம் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப மூத்த அண்ணா யாராவது வந்து அவ அப்பா பரமதிச்சுட்டான்னா அடிச்சுப்பா. இதெல்லாம் அவ வழக்க வச்சிருக்காள். ஒழிய எக்ஸாமுக்கு மொட்டை, அதுக்கு மொட்டை, இதுக்கு மொட்டை. சார் வேண்டிட்டு இருக்கேன் சார், நம்ம முடிய வச்சுன்னு பெருமாள் என்ன பண்ண போறார் இல்லையா? நம்ம முடியை கொடுத்துடுறோம் சார், என்னுடைய முடியை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன். என்ன பண்ணுவார் அதை வச்சுட்டு? கொஞ்சம் யோசிச்சு எது வேணாலும் ஏதோ நமக்கு தோணினபடி பண்ணிவிட்டு இதெல்லாம் பக்தின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஞாபகம் வச்சு. இப்போ ஏதாவது கேட்டால், ஏன் சார் அவர் நெருப்பில் நடக்கிறார், இதெல்லாம் சொல்லாதீங்க சார், இதெல்லாம் பக்தி. இதெல்லாம் எதுக்கு நம்ம போய் பகவானை மிரட்டணும்? அவன் நமக்கு அம்மாவா அப்பாவா கோவிலில் காட்சி கொடுக்குறான். நம்ம கேட்காமலேயே நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பெருமாள். கேட்டதுனால ஒரு தப்பு இல்லை, கேட்காமலே நடத்துவார்.
கேட்டுட்டாலும் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். கேட்கறது எப்படி? ஒரு அர்ச்சனை பண்ணி, பெருமாளே எனக்கு இப்படி கொடு, நீ நல்லதுன்னு தோணித்தியான கொடு. இப்படி கேட்கறது எப்படி இருக்கு? நெருப்புல நடந்து எண்ணெயை குத்தி ரத்தத்தை வர வச்சு 4 ஆடை வெட்டிவிட்டு கொஞ்சம் நம்ம சமுதாயத்தை நாமும் சீர்திருத்த வேண்டும். இன்னொருத்தர் நம்மளை தப்பு சொல்லுவார், அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நம்மளே நம்ம சனாதன ஏன்னா நம்ம சனாதன தர்மத்துல என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம சீர்திருத்தினாலும் நம்மளை நல்லவான் தான் சொல்லுவா. பல மதங்கள்ல அவ சொல்லிட்டா வெட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணுங்கிற தப்பே சொல்லப்படாதுங்கிற. நம்ம மதம் அப்படி இல்லை, திருந்தி வரக்கூடிய மதம் தான் நம்ம மதம். அந்த பெருந்தன்மை நம்ம கிட்ட இருக்கு. அதனால அப்படி கொஞ்சம் நம்ம மாத்திக்கணும். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தீங்கன்னா, மொட்டை அடிச்சுட்டானா, மொட்டை அடிச்சுட்டு அவன் முழுக்க உடம்பு முழுக்க எண்ணெயை தடவி அவன் கழுதை மீது தெற்கு புறமாக நோக்கி நகருவது போல் கனா கண்டேன். சவுத்வர்ட்ஸ். நீங்க உடனே இவர் பார்த்தீர்களா தென் பாரதத்தை இப்படி கூறிவிட்டாள் அப்படின்லாம் சொல்லாதீங்க. சவுத்து நார்த்துங்கிறது எப்பவுமே ரிலேட்டிவ். இப்ப நீங்க டெல்லி நார்த்து தானே வச்சுட்டு இருக்கோம். டெல்லியில போனேன்னா சவுத் டெல்லின்னு ஒரு இடம் இருக்கு, தெரியுமா? சவுத் டெல்லி எக்ஸ்டென்ஷன் தான். அதே மாதிரி இப்ப சென்னை சவுத்துன்னு நினைச்சுட்டு இருக்கோம், நார்த் மெட்ராஸ் இருக்கு. நார்த் சவுத்துங்கிறது இடத்தை பொறுத்து தான் சொல்றதே ஒழிய இது நார்த் சவுத். சவுத்துன்னு சாஸ்திரத்துல சொன்ன என்ன அர்த்தம்னா, லாஸ் கொடுக்கக்கூடிய இடம். எந்த இடத்துல போனா ப்ராஃபிட் இருக்காதோ லாஸ். அதனாலதான் இந்த ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் போட்டேன்னா அது ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா இட் இஸ் கோயிங் சவுத் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால ராவணன் பெரியப்பா அப்படி போவது போல் கனா கண்டேன், கவலைப்படாதே சீதைன்னு சொல்றா. சரின்னு கேட்டுக்கிறா சீதா பிராட்டி. அவளுக்கு என்னன்னா, இன்னும் யாருமே வரலையே பாரத தேசத்திலே நினைச்சு அவ என்ன பண்றா, எல்லாரும் போன உடனே தூங்க போன உடனே இவ தன்னுடைய கூந்தலை நன்றாக கழுத்தில் சுத்தி கொண்டு சிம்சுபா விருட்சத்தின் கிளையில் தொங்கி இறந்து விடலாம் என்று நினைக்கின்றாள் சீதை. சூசைட் அட்டெம்ப்ட் ஜெகன்மாதா போய் பண்றா. ஹனுமான் அதே மரத்துலதான் இருக்காரு. எந்த கலையில போட்டுக்கால கூந்தல அதுக்கு மேலதான் அவர் உட்கார்ந்து என்னையா பண்றது, இந்த சீதைக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்கெங்கயோ தாவி குதிச்சு இவளை பார்த்தா இவ சூசைட் பண்ணிக்கிறாள். அம்மா நாகம் நாகம் வேண்டாம் வேண்டாம் நான் சம்ஸ்கிருதத்தை சொல்லிட்டு மறுபடியும் என்ன ஆயிடும், குரங்கு சம்ஸ்கிருதம் பேசுறதுங்கிற ஷாக்ல செத்து போயிடுவோம். செத்து போற வேண்டியது இப்படியா என்ன பண்றதுன்னு தெரியல. கம்பர் வர்ணிக்கிறார், மைதீண்ட கூசுவான் கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான் கொண்டனன் துணுக்கும் மெய்தீண்ட கூசுவான் அண்டர்நாயகன் அருள் தூதன் யான் என தொண்டைவாய் மயிலினை தொழுது தோன்றினான். என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி இவ்வளவு தடுக்கிறது? தொங்க போறா, ஓன்னு கத்தினா எல்லா ராட்சசிகளும் எழுதுறோம், கத்தாம இருந்துனா தூக்கில தூங்கிடுவோம். நான் தான் சம்ஸ்கிருதத்துல சொன்னா குரங்கு சம்ஸ்கிருதம் பேசுறதுங்கிறதுல ஹார்ட் அட்டாக் வந்துடும். என்னையா பண்றது இவள? அப்பதான் மெதுவ அவ தூக்குல தொங்க போறா, காலை விட போறா. சகுண பிரம்ம பராகரா ராம் மட்டும் அவள் காதல விழது. எங்கயா இது 93.4 FM இங்க பேண்ட் ஆச்சு. இங்க எப்படி ராமாயணம் நம்ம காதுல விழது? என் ராம பத்தி எப்படி சொல்றா? ஏன்னா அந்த காலத்துல என் ராம பேர் இருந்தா இந்து தர்மத்து மேல நம்பிக்கை இருக்கும். ராஜா தசரதோ நாம சொன்னது ராமாயணத்துல. ரத குஞ்சரவாஜிமான் புண்ணியசீலோ மகாகீர்த்திர் இக்ஷ்வாகு நாம் மகாயஷாஹ. ராமபிரபாவம் சொல்றார் ஹனுமான். இதை கேட்டுட்டே இருக்கா. அப்போ அந்த கழுத்துல போட்ட அந்த கூந்தல் லூஸா இருக்கு. இறங்கி கேட்கலாம், நன்னா இருக்கு நன்னா இருக்கு, ஐயோ என்னமா இருக்கு, எப்பேற்பட்ட ராமநாமாவா இருக்கு. அவர் சொல்லி முடிச்சுட்டார். யாரோ இதை சொல்லியிருக்காளேன்னு அவ மேல பாக்குறா, ஹனுமான் கீழே பாக்குற. அரக்கனே ஆக நீ வேறோர் இனத்து குரக்கனே ஆகுக. நீ ஒருவேளை ராவணனே இன்னொரு ஃபார்ம் எடுத்துன்னு வந்திருக்கியோ, இல்லாட்டா குரங்கோ. ஆனா ஒண்ணும், எம்பிரான் நாமம் சொல்லி என் உயிர் ஈர்த்தன. எனக்கு என் பெருமாள் நாமத்தை சொல்லிட்டே, அதனால நீ வாழின்னு உடனே குதிச்ச. ஹனுமான் குதிச்ச உடனே சீதை கேட்கிறா. இப்போ ஒரே ஜாகிரதையா இருக்கா. போன தடவை ராவணன் கிட்ட ஆதார் கார்டுலாம் கேட்காதனாலதானே இதெல்லாம் மாட்டின்ட்டா. இப்போ ஒரே வெரிஃபிகேஷன் தான். நான் உனக்கு நீ வெரிஃபை பண்ணு, உன்னுடைய நம்பருக்கு ஒரு OTP வரும், அது என்னன்னு சொல்லு, இதெல்லாம் 1008 கேட்கிறா. ஐயோ எப்படி கேட்கிறா பாருங்க. நீ ராமன் கிட்டேந்து வந்தேன்னு சொல்றியே, ராமன் எப்படி இருப்பான் பார்க்க, என்ன ஹைட் என்ன வெயிட்? ஏன்னா ஹனுமார் வரத்துக்கு முன்னாடி ராமா கொஞ்சம் நில்ல
கொஞ்சம் அளந்து சொல்லுங்களேன், என்ன இவ்வளோ சென்டிமீட்டர் நோட் பண்ணிட்டு, எவ்வளோ வெயிட் சொல்லுங்களேன். இப்படி இல்லாமல் நோட் பண்ணின்னு வந்திருப்பேன். என்ன கேள்வி கேட்கிறார்? அவர் கண் எப்படி இருக்கு என்று கூறவும், அவருடைய அதரங்கள் எப்படி இருக்கு என்று கூறவும் பிறகு நான் பார்க்கிறேன். அப்போ ஹனுமான் சொல்ற அவருடைய ஹைட் 8 feet. ராமாயணத்துல ஸ்லோகம் 8 அடி. நம்ம 6 அடி இருந்தாலே நம்ம கிறிஸ்கேல் வந்து போடுன்னு போடுறார். இதுல நம்ம என்ன டீம் அது? எங்க டீம் ஆச்சு, பெங்களூர் டீம். ராயல் சேலஞ்சர்ஸ் கிறிஸ்கேல் இருக்கார். உயரமா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி இல்லையா? அவர் ஒரு பால், அவர் பக்கத்துல இது மட்டையை பார்த்தாலே அது பாவம் தம்மா தூண்டிருக்கு. அவர் அந்த உயரத்துல இருக்கார். அவ்வளவு குனிறார் போட்டு, அப்படி சும்மா அப்படி அடிக்கிறார். ஹெலிகாப்டர் ஷாட் போய் பழக்கிறது. ஆனாலும் நாங்க கப்பு ஜெயிக்க மாட்டேங்க. ஈசாலா கப்பு நமதே அப்படின்னு நாங்களும் வருஷம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி உயரமா இருக்கார். 6 அடிக்கே நம்ம மலைச்சு போறோம். ராமர் 8 அடினா பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ள வந்தாருன்னா சீலிங்கோட தொட்டுட்டே வருவார். 8 அடி இல்லையா? அப்படி ராமர் நல்ல பர்சனாலிட்டி, நல்ல ஹைட். சார் இவரே 8 அடினா சீதை எப்படி இருந்திருக்கும் இல்லையா? சீதை என்ன 4 அடியா இருந்திருப்போம் இல்லையா? அந்த காலத்து என்ன ஹைட் இருந்திருக்கும் பாருங்க. வர்ணிச்சுட்டு மேலே சொல்றார் ஹனுமான், கண்ணை வர்ணிக்கணும்னு கேட்டேளே அம்மா, நான் தாமரை பூ மாதிரி இருக்குன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ராமருடைய கண்ணு மலர்ந்திருந்த தாமரை மாதிரி இருக்குன்னு சொன்னா, அல்லிப்பூ வந்து என்னோட சண்டை போடுறதம்மா, ஏன் ஹனுமான் ராமனுடைய கண்ணு அல்லி போல் இருக்குன்னு சொல்லலை. சரி மூக்கு இவ்வளவு நீளமா இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உடனே எள்ளுப்பூ வந்து கோச்சுக்கிறது, ஏன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லலை. அதரங்களை பார்த்துட்டு அதுல அமிர்த ரசம் இருக்குன்னு சொல்லித்தேன் நான் சொன்னேன். நானே உடனே பவழங்கள் வந்து சண்டை போடுறது, ஏன் பவழவாய்ன்னு சொல்லலை. அம்மா அவனுடைய அவயவங்கள் ஒன்னொன்னையும் வர்ணிக்கலாம்னு பார்த்தா வர்ணிக்க முடியாது என்று நான் தோற்றுதான் போய் நிற்பேனம்மா, என்ன போய் வர்ணின்னு சொல்றியே சீதை. கரெக்ட் ஆன்சர். இப்படிதான் சொல்லணும். சொன்ன உடனே ஹனுமான் கிட்ட கேட்கிறா. என்ன கேட்கிறார்னா, ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச, ராமருக்கு தம்பி எப்படி இருக்க, லக்ஷ்மணனுக்கு முன்னாடி பிறந்தவர் எப்படி இருக்க, இப்படியா ஒருத்தர கேப்பா இல்லையா? மைத்திலி ஆத்துக்காரர் வந்திருக்காரா, கிருஷ்ணசுவாமியுடைய ஆத்துக்காரி வந்திருக்காளா? அதுக்கு மைத்திலி கிருஷ்ணசுவாமின்னு கேட்டுட்டு போலாமே இல்லையா? அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, சீதை என்ன சொல்றா, என்ன வேணாலும் பிரிஞ்சிருப்பார் ஹனுமான், ஆனா ராமன் லக்ஷ்மணனை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டார், லக்ஷ்மணன் ராமனை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டார். அப்பேற்பட்ட அந்யோன்யமான பிராத்தாக்கள் நன்னா இருக்காளா? ஹனுமான் இதெல்லாம் ஒரு சுந்தர காண்டத்தை நீங்க அனுபவிக்கணும்னா ஒரு 6 மாசம் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அனுபவிக்கணும். அப்ப சீதை கேட்கிறா, சரி வந்தேன்னு சொல்றியே, வந்ததுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு சீதை கேட்கிறா. அப்போ ஹனுமான் என்ன பண்ற, அப்படியே தன்னுடைய உத்திரியத்திலேருந்து ஒரு பெரிய கனையாழியை எடுக்கிறார். இப்ப நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. கனையாழியை அவர் இடுப்புலேருந்து எடுத்தாருன்னா தம்மா துண்டு தானே இருக்கும். ஆனா கனையாழியை அவர் அங்க வச்சுக்கல, கையில போட்டு இருக்கார். இவ்வளவு பெரிய கனையாழி, அவரோட மோதிரம் இங்க ஃபிட் ஆயிருக்கு. ஏன்னா ஹனுமான் போகும்போது பூனையின் அளவு தானே எடுத்துன்னு போயிருக்காரு. அப்ப அவரோட மோதிரம் சைஸ் குறையாது. அப்ப இங்கே எடுத்து இப்படித்தானே போடணும். அப்ப கூட சீதை கிட்ட இப்படி போட்டு சீதை இப்படி வாங்கலையா, ஏன்னா இப்படி வாங்கிவிட்டா ஜெகன்மாதாவை பிக்ஷை கேட்க வேண்டிய நிலையில வச்சு விடுவானோ ஹனுமான். அதனால அவளை இப்படி வச்சுட்டு இவர் இப்படி கொடுக்கலையா, இவர் மோதிரத்தை கையில இப்படி வச்சுட்டாராம். சீதை இப்படி எடுத்தாளாம். கிரஹீத்வா பிரேக்ஷமாணாஸ பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்த ஜானகி முதிதா பவத். ரொம்ப அழகான ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணத்தில். அவ அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்டாள். சீதை பெற்றுக்கொண்டவள் எங்கனே இருந்தாள், மோதிரத்தை வாங்கிட்டாள். வாங்கிட்ட சீதைக்கு எந்த எண்ணம் வந்தது அப்படின்னா, வால்மீகி சொல்றார், ஒருவேளை ராமன் பக்கத்துல ராமனுடைய மோதிரம் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ராம் இன்னொரு தட்டில் ராமனோட மோதிரம், 2 பேரும் பக்கத்துல இருக்காருன்னா சீதை மோதிரத்தை தான் எடுத்துட்டு இருப்பாளா, ராமனை கூட எடுத்துட்டு இருக்க மாட்டாளா. ஏன்னு காரணம்னா, என்ன சுவாமி அப்படி என்ன சார், இந்த மோதிரம் அவ அப்பா போட்ட மோதிரம், ஜனகர் போட்டது. எங்க அப்பா மாசம் ஷீட்டு கட்டி இந்த மோதிரத்தை வாங்கியிருக்காரு. மோதிரத்தையும் கொடுத்தாரு, சேர்த்து என்னையும் கொடுத்தாரு. அஷடி என்ன தொலைச்சுட்டு நிக்கிறது, மோதிரத்தையாவது வச்சிருக்கே. கிரஹீத்வா பிரேக்ஷமாணாஸ பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்த
ஜானகி முதிதாபவத். ஜானகியான சீதை அவ்வளவு சந்தோஷப்பட்டாளாம். மேல விவரிக்கிறார் வால்மீகி. ஏன் மோதிரத்தை பார்த்த உடனே அப்படி கண்லேந்து பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் என்று கண்ணிலேந்து ஜலம் பெருக்கக்கூடிய அளவுல இருந்தான்னு கேட்டார். அதுக்கு சொன்னார் கோவிந்தராஜீயம்ங்கிற வியாக்கியானத்துல, கோவிந்தராஜர் பூஷணம்னு பேர் வியாக்கியானத்துக்கு அதுக்கு சொல்றார். கரவிபூஷணம் இத்தியனேன போகாதிசயாத் பிரணவ கோபே பிரவருத்தே பரஸ்பரம் ஆலோகன பாஷணாதி விரஹ தசாயாம் காங்க்ஷிதே பாஷதே மானாதிசயேன மௌனே கிருதே ராமோ அங்குலீயகம் பூமௌ ச்யாவயதி ஸ்ம ததா வியாஜேன च्युतमङ्गलूयकमिति சீதாயா அபிஹேதி பிரணயகோபசைதில்யாத் பரஸ்பர ஸ்லேஷோ பூயோ அப்யபூத். இதான் வியாக்கியானம். என்ன சார் கடப்புனான்னு ஏதோ படிச்சு. என்னன்னா ராமர் லக்ஷ்மணர் சீதை இவ 3 பேரும் காட்டுல தானே இருந்தா. காட்டுல இருந்தபோது என்னாச்சு, ராமர் சீதையோட பரமபதம் விளையாடிட்டு இருக்க. பரமபதம் தெரியுமா? பரமபதம் போறோம், அது வேற. பரமபதம் விளையாட்டு ஒன்று உண்டு, ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் இல்லையா? அந்த ஸ்னேக்குங்கிறது பாவம், லேடருங்கிறது புண்ணியம். 100ங்கிற எண்ணிக்கை வைகுண்டம், 0ங்கிறது பிறப்பு தொடக்கம். அதுதான் பரமபதம். அப்பப்போ நம்ம அப்படியே ஏணியில ஏறிப்போன்னு நினைச்சு மெதப்புல 2 அடி போவோம், பாம்பு திழக்க தள்ளி விட்டுரும். இதான் லைஃப். அப்படிதானே போயிட்டு இருக்கு. 2 அடி முன்னாடி போனா, போன வாரம் நல்லா முன்னாடி போனோம் சார், முன்னேறினா இந்த வாரம் இங்க வந்துட்டோம், அடுத்த வாரம் நின்னா மறுபடியும் இப்படி மேலேயும் கீழே போயிட்டு. இப்ப என்னன்னா அந்த பரமபதம் 2 பேரும் விளையாடிட்டு டைஸ் அக்ஷசாரம்னு பேர். பஷ்யந்தி சுஸ்ருதிஷு பரிதஹ சூரி பிருந்தேன்ன சார்த்தம் மத்தியே கிருத்ய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீஷத் பிரணயினி சதா விப்ரம தியூத விருத்தஹ பிரம்மேஷாத்ய தததி உபயோர் அக்ஷசார பிரச்சாரம். அக்ஷசாரம்னா தாயக்கட்டை. ராமரும் சீதையும் விளையாடிட்டு இருக்கா. 4 நகரு 2 சரி 2 நகர் 2 பேரும் விளையாடிட்டு இருக்கா. 4 2 2 4 3 4 5 6 விளையாடி கிட்டத்தட்ட சீத்தை ஜெயிக்கிற நிலைமை வந்துடுத்து. ராமரால சட்டுன்னு என்னன்னா எல்லாம் நல்ல குணம் இருக்கு, தான் தான் ஜெயிக்கணும். உடனே அவர் என்ன பண்ணிட்டார், இப்படி அசைச்சார் அப்படி அசைச்சார், தாயக்கட்டையெல்லாம் அப்படி இப்படி போயிட்டு எப்படியோ என்ன இப்படி பண்றேன் அப்படின்னு சீதை கேட்கறதுக்குள்ள அவளுடைய திலகத்தை அழிச்சுட்டார். ஏதோ அவசரத்தை போய் அவர் திலகத்தை அழிச்சு. ரொம்ப சென்டிமெண்டல் லேடியோ. திலகத்தை அழித்து விட்டு இந்த மாதிரி செய்யலாமா ராமா அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் பேசாம இருந்துட்டார் ராமரோட. 3 days நோட்டாம். ராமர் என்ன கேட்டாலும் பதில் இல்லை, நம்ம கவர்மெண்ட் இருக்கோம். ராமருக்கு என்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறான்னு சொல்லிட்டு அவரும் இவளோட பேசும். இவ கேட்டா அவ பதில் சொல்ல மாட்டேன், அவ கேட்டா. லக்ஷ்மணன் பாவம் இந்த சண்டையெல்லாம் தெரியாது, அவருக்கு வீட்டு வேலை பண்றதுக்கே பொறும்பொருன்னு இருக்கு. பாத்திரம் தேய்க்கிறாரு, பாத்திரம் தேய்க்கிறதுக்குள்ள மத்தியானம் தளிகை வந்துடுது, டீ டைம் வந்துடுது, பட்சணம் பண்ண வேண்டியதா இருக்கு. அது கறிக்கட்டைக்கு வேற எதுனா நம்ம புஷ் குக்கிங் ரேஞ்சா இருக்கு, அவர் போய் கட்டை காட்டுலேருந்து எடுத்துன்னு வரணும். இவ வல்கலம் வேற. இவளுக்கு என்னன்னா பட்டுப்படவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சீதா பிராட்டி காட்டுல மர உரி தரிச்சு ரொம்ப சிம்பிளாலாம் இல்லை. அயோத்தியா காண்டத்துல தசரத்தை சொல்றாரு, என் மாட்டு பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, தினம் ஒரு பட்டுப்படவை கட்டின்னு போகணும்னு சொல்லியிருக்காரு. 14 வருஷம் 365 நாள் எவ்வளவு பட்டுப்படவை ரிப்பீட் பண்ண மாட்டேன்ட்டாவும். லக்ஷ்மணர் இந்த 10,000 சொச்சு புடவை எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் ஜுவல்லரி, ஒரு நாள் எத்தனிக் ஜுவல்லரி, சில்வர் ஜுவல்லரி, டெராகோட்டா இல்ல பேர்ல், ஹைதராபாத் பேர்ல்ஸ் எல்லாம் போட்டு பிரமாதமா. அது என்ன பேக்கிங்கிற பாவம் லக்ஷ்மணன் போரும் வேலை. 14 வருஷம் அவர் வேலை பண்ண மாதிரி லோகத்துல ஒருத்தரும் வேலை பண்ணிக்க மாட்டேன். வீட்டை பெருக்கி தொடச்சு, துணியை துவச்சு, அது மடிச்சு வச்சு, எவ்வளவு வேலை பாவம். இதுக்கு நடுவில் இவா 2 பேர் பேசிக்காம இருக்கிறதுனா இவருக்கு தெரியாது. நடுவில் லக்ஷ்மணன் வந்த உடனே இவளுக்கு ஏதோ ராமர்கிட்ட சொல்லணும். லக்ஷ்மணா, இவா உங்க அண்ணா அங்க உட்காந்துட்டு இருக்கார், அவர்கிட்ட போய் சொல்லு, அவருக்கு நீங்க வர சொல்லு. இது என்னன்னா இவளே சொல்லலாமே, எதுக்கு நம்ம கிட்ட சொல்ல? பாவம் அண்ணா, அது மதனி உன்னை கூட்டா அப்படின்னு இவ சொல்ல. அங்க ராமர் அவகிட்ட போய் சொல்லுன்னு. அப்ப நாழியான என்னையா இது இருக்கிற வேலை போலாதுன்னு கபூத்தர் ஜா ஜா ஜான்ற இவர் நடுவில் தூது வேற விடுறான். சிறைய மடனாராய் அடியத்தாய் நீயும் நின்னம் சிறைய சேவலுமாய் ஆவாவென் எனக்கருளி வெம் சிறைய புல்லு உயர்த்தாருக்கு என் விழுதூதாய் சென்னக்கால் வன் சிறையில் வன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. நம்மாழ்வார் திருவாய்மொழியில 4 இடங்கள்ல தூது விட்டார். 1ஆம் பத்து 4வது திருவாய்மொழி, 6ஆம் பத்து முதல் திருவாய்மொழி. 6ஆம் பத்து முதல் திருவாய்மொழி திருவன்வண்டூர்னு க்ஷேத்திரம் കേരളത്തിലെ ചങ്ങനാശ്ശേരി അറിയോ? കോട്ടയം പക്കത്തിൽ ചങ്ങനാശ്ശേരിയാണല്ലേ. ചങ്ങനാശ്ശേരി പക്കത്തിൽ തിരുവൻവണ്ടൂരാണ്. തിരുവൻവണ്ടൂർ ക്ഷേത്രത്തിക്ക് അവർ തൂത് വിട്ടാർ. வைகல் பூங்கழிவாய் வந்து மேரும் குறுகினங்காள் திருவன்வண்டூர் உரையும் 2வது தூது.
6ஆம் பத்து 8வது திருவாய்மொழி நினைக்கிறேன், 3வது தூது. பொன்னுலகாளீரோ புவன் முழுதாளீரோ குறுகினங்காள் 3வது தூது. 4வது தூது 9ஆம் பத்து 7வது திருவாய்மொழி நினைக்கிறேன். அது திருவன்வண்டூராச்சா, இன்னொன்னு திருவாரன் விளை நினைக்கிறேன். திருவாரன் விளையோ அந்த க்ஷேத்திரத்தை தூது விட்டார். 4 தூது விட்டார். சேர்ப்பாறை பட்சிகளாக்கினர் ஆச்சாரியத்துக்கு அழகுமல பெருமாள் நாயனார். அதுவே தூது இவ 2 பேரையும் விட்டுட்டே இருக்கா. லக்ஷ்மணன் நீங்க ஏதோ பண்ணிக்கோங்க சார் விட்டுட்டு போயிட்டாரு, ஏதோ காட்டுக்கு போயிட்டார். சீதைக்கு என்னன்னா ராமர் கிட்ட பேசணும். ராமருக்கு அதை விட அவருக்கு என்னன்னா சீதை கிட்ட பேசணும். எப்படி சாக்க வச்சுன்னு பேசுறது? என்ன பண்ணார், கல்யாணத்துல போட்ட மோதிரத்தை எடுத்தார். மோதிரத்தை எடுத்துட்டு அப்படியே கோதாவரி மணல் கரையில அப்படியே அது நழுவ விட்டுட்டு அப்படியே மணலால மறைச்சுட்டு, மோதிரம் காணும். கல்யாணத்துல மாமா கொடுத்தார், மோதிரம் காணும். எங்க போச்சுன்னே தெரியல. யாரும் இல்லை, சீதை தான் இருக்கா. அவளுக்கு ஒரே கவலை, ஐயோ நம்ம அப்பா கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காரு, இந்த அசடி இந்த மாதிரி மோதிரம் தொலைச்சு நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணா மணல் இப்படி எடுத்தா பார்த்து மோதிரம் பார்த்தாளா, நீங்க ஒழுங்காவே தேடலை, இதோ கிடைச்சுடுத்து மோதிரம். கிடைச்சுடுத்தா எங்க, நான் அங்க இல்லை தேடிங்க உனக்கு. பாருங்க பேச ஆரம்பிச்சுட்டா 2 பேரும். அன்னைக்கு சீதை அதை நினைச்சுண்டு அழறதா கோவிந்தராஜர் எடுக்கிறாரு. அன்னைக்கு நாங்க 3 நாள் பேசாத போதும் சேர்த்து வச்சது இந்த மோதிரம் தான். இன்னைக்கு நாங்க கடல் அளவில் பிரிஞ்சிருந்தாலும் சேர்த்து வைக்கிறது இந்த மோதிரமாச்சே. கிரகித்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முதிதாபவத். அப்படி சொன்னாலாம். அது கம்பர்லாம் வர்ணிக்கிறார், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்போ விஷயத்துக்கு நான் என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. இப்ப சீதை கிட்ட ஹனுமான் சொல்ல, அம்மா என்னவோ இங்க நடந்துட்டு போட்டோமா, டோன்ட் வரி, என் பின்னாடி உட்காந்துக்கோங்க, நான் சீட் பெல்ட் போட்டுடுறேன். இங்கேருந்து ஒரே ஜம்ப் நம்ம முதல்ல ஒரு கச்சத்தீவுக்கு போயிடலாம். அப்ப நம்ம கிட்ட இருந்தது கச்சத்தீவுக்கு போயிடலாம். கச்சத்தீவுல இருந்து நம்ம நேரா அப்படியே கர்நாடகாவுக்கு போயிடலாம். கவலைப்படாதீங்க, சிட் பிஹைண்ட் சீதை. நோ நோ, உன் பின்னாடி நான் உட்காந்துண்டா நீ என்ன தூக்கிட்டு போறத பார்த்துட்டு இந்த அரக்கர்கள்லாம் சும்மா இல்லாம பின்னாடி பார்த்துட்டு துரத்தும். எங்க நீ என்ன வச்சுட்டு சண்டை போடுவேன்? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் எல்லாம் கிடையாது. நோ ஹனுமான். இல்லம்மா பின்னாடி உட்காந்து பாருப்பா, நான் ஏதோ இப்பதான் உன் இன்ட்ரோடக்ஷனே ஒரு 1/2 மணி நேரமா தான் உனக்கு தெரியும். ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட பின்னாடி உட்காந்துன்னு போயிட்டா எல்லாரும் நாளைக்கு பக்கத்துக்கு பக்கம் வித்தியாசம் படிக்க படிக்க சுவாரஸ்யம் இப்படிலாம் பேசிடுவா. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. அப்ப ஹனுமான் என்னம்மா தப்பு இதுல? எல்லா அம்மாவும் பிள்ளை பின்னாடி ஸ்கூட்டியில உட்காந்து ஜம்முன்னு சென்னையில போறான், நீ அம்மா என் பின்னாடி உட்காந்துன்னு. நோ ஹனுமான். அம்மா என்னம்மா காரணம், ஏன் என் பின்னாடி வரமாட்டேங்கிறேன்? ஹனுமான் நான் வாஸ்தவமா காரணத்தை சொல்லி விடுறேன், அப்புறம் நீ டிசைட் பண்ணு. சக்கரவர்த்தி திருமகனான ராமனுக்கு பத்னி நான். காட்டில் வசிக்கும் போது எங்கிருந்தோ வந்த ராவணன் வந்து என்னை கடத்தி எடுத்து இலங்கையில் வைத்தான். எங்கிருந்தோ வந்த ராவணன் அங்கே நீங்க என்ன கடத்தின்னு வந்துட்டான். பாரத தேசத்திலேருந்து லங்கைக்கு கடத்தின்னு வந்துட்டான். ஒன்னையும் எனக்கு தெரியாது, இப்பதான் தெரியும். நீ எங்கேருந்தோ வந்திருக்கு. நீ வந்து என்னை இலங்கையிலேருந்து பாரத தேசத்துக்கு கடத்திட்டு போயிடு. ராமர் என்ன பண்ண பார்த்துட்டு இருந்தார். ராவணன் இப்படி தூக்கின்னு போறதை பார்த்தார், ஹனுமான் இப்படி தூக்கின்னு வரதை பார்த்தார். அவர் கையில எதுக்கு கோதண்டம் வச்சுருக்க? சும்மா விளையாட்டு சாமான். தண்ட முப்பெட்டே நுராக்கோ தண்ட பாணி ஜூடரா தியாகராஜர் எடுக்கிறார். எதுக்கு இது வச்சுட்டு இருக்கார்? அது அவருக்கு அடிக்கலாம் தெரியாது, சும்மா பார்த்துருக்கார். சீதை இப்படி போறதை பார்த்தா ஷட்டில் இது டென்னிஸ் மேட்சா? அவர் வந்து இங்க வந்து போரிட்டு என்னை மீட்டாதான் நான் ராம பத்னின்னு என்னால சொல்லிக்க முடியும். அவர்கிட்ட போய் சொல்லு, அவர் வரட்டும். சரிமா, இட் இஸ் யோர் விஷ், உங்கள் சாய்ஸ். பெப்சி உமா மாதிரி சொல்லிட்டேன். சொன்ன உடனே அப்போ சீதா பிராட்டி கிட்ட இவர் கேட்கிறார், அம்மா இப்ப நான் வந்து பெண்களையே பார்த்தது கிடையாது, நான் உங்களை தான் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். நான் மெனக்கிட்ட அங்க போய் ராமர் கிட்ட, ராமா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் சொன்னா, ஐயோ ஹனுமான் நீ பார்த்தது சீதா இல்ல கீதா அப்படின்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? அதனால உங்களுக்கும் ராமனுக்கும் மட்டும் தெரிந்த ஏதேனும் சம்பவத்தை என்கிட்ட சொல்லி அனுப்புவோம், பிரைவேட், யாருக்கும் தெரியக்கூடாது. அப்ப கம்பர் ஒரு மெசேஜ் சொல்றார். என்னன்னா, சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் ஆனோன்னு முதல் இரவு சீதை பால் சொம்பு எடுத்து நடந்து வரா. அண்ணன் நடையிட்டு வரும்போது ராமர் வந்து பார்த்துட்டு சீதை அப்படியே தொட்டாராம். தொடாதீர்கள், ஏன் அப்படின்னு ராமர் கேட்டார். நீங்கள் எங்கள் மிதிலா பட்டினத்துக்குள் வரும் அளவிலே உங்கள் திருவடியானது ஒரு கல்லில் பட்டு கல் பெண்ணாக மாறின விஷயத்தை நான் கேட்டிருக்கிறேன்.
எங்க அப்பா எனக்கு கல்லு வச்ச நகையா அடிக்க. நீங்கள் தொட்ட பிறகு ஒவ்வொரு கல்லும் பெண்ணாக மாறிவிட்டால் நான் என்ன செய்வது? என்ன சார் இவ்வளவு மீனா கேட்கிறா சீதை? அது இல்ல பாயிண்ட். நீ உங்க பேர் என்ன? டி ராம். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் உங்க அப்பாவுக்கு 350 பத்னி அஃபிஷியலாவே 350 பத்னி. நீ உங்க அப்பாவுடைய ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு சீதா கீதா வாணி ராணி நாயகி இப்படியே போயிட்டு இருந்தானே எப்போ முடியும் இல்லையா? அப்ப ராமர் சொன்னாராம், இஜன்மத்துக்கு வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய், இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை என் சிந்தையாலும் தொடேன். மனசளவுல கூட நான் இன்னொத்திய இந்த ஜென்மத்துல நினைக்க மாட்டேன். பாருங்க, பாயிண்ட நோட் பண்ணுங்க. இந்த அவதாரம் அடுத்த அவதாரம் நித்திய கல்யாண பெருமாள். கிருஷ்ணா அவதாரத்துல ஹோல்சேலா ஹாரதி கரைச்சி வச்சுருவோம் தேவகி. யாராவது கதவை தட்டுவா, வாங்கண்ணா வசுதேவர் அப்பா அப்பாவை கூப்பிடு, இன்னைக்கு மாட்டு பொண்ணு வந்திருப்போம், புதுசா ஊத்தி வருவோம். பாக்யத சத்யபாமா பாரம்மா, அதே ஸ்டாண்டர்ட் பாட்டு தான். இல்ல சத்யபாமாவை ஜாம்பவத்தியா போட்டுலாம் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண ராமாவதாரம். அப்பதான் அவர் சொல்றா, அந்த காக்காசுர விற்த்தாந்தம்னு இந்திரனுடைய பிள்ளை காக்கை வடிவத்தில் வந்து என்னை தீண்டினான், அலகால ரத்தம் வந்தது. அந்த காக்கையை தண்டிக்க வேண்டும் என்று புல்லை எடுத்தான் ராமன். அதுல பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணா, அது 3 லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணம் கதஹா என்று மறுபடியும் விழுந்து அதனுடைய ஒரு கண்ணை அறுத்தானே சித்திரகூட திருப்ப சிறுக்காக்கை முலை தீண்ட அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம் சொல்லியாச்சு. அனுமான் சரி கதையெல்லாம் சொல்லிட்டு இப்ப ஏதாவது கையில கொடுத்து அனுப்புங்கம்மா அப்படின்னா அவ என்ன பண்ணா, அப்படி கூந்தலை தொட்டா. அதுல அழகா ரத்தினங்கள் பொருந்திய ஹேர் கிளிப். ஹேர் கிளிப்லேயே 2-3 விதம் இருக்கு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எங்க ஆத்துல எப்படி வாங்குவான்னா, ஒன்றும் இந்த கஜேந்திர மோட்சத்துல வந்து இந்த முதல்ல பிடிக்கும் பாருங்க யானை காலை, அது ஒரு கிளிப் ஒன்று கிடைக்கும். எங்க ஆத்துல 4 அந்த மாதிரி வாங்கினா போன மாசம். இப்படி வாங்கினா அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பாகவத ஞாபகம் வரும். இப்படி ஒரு ஹேர் கிளிப். இன்னொன்னு எப்படின்னா, சந்திரன் பிறை சந்திரன் மாதிரி வளைஞ்சிருப்பார். சிவதனே சுரதனே ரக்ஷித மதனே ரத்னசதனே ஸ்ரீகாஞ்சி நிவசனே அப்படி இருக்கும். அதுல 2 துவாரங்கள் இருக்கும். துவைமகாமந்திரத்தோட பூர்வார்த்தம் உத்தரார்த்தம். அதுல ஒரு கட்டைய சொருகினா அப்படி நிலைச்சு நிற்குது. 2வது சூடாமணி எப்படி இருந்ததுன்னு தெரியல, ஒரு சர்க்குலரா இருந்திருக்கும் போல, கீழே ஒரு கிளிப் மாதிரி இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த சூடாமணியை கொடுத்துட்டோம். ஹனுமான் மரியாதையா வாங்கிட்டார். அப்பதான் சீதை சொல்றா, வாழினி பல்லாண்டு சொல்லி அஷ்ட சித்தி நவநிதிக்கே தாத்தா அசுபர்தீன் ஜானகி மாதா ராம ரசாயன துமரே பாசா சதா ரஹோ ரகுபதி கே தாசா ராம லக்ஷ்மண ஜானகி ஜெய் போலோ ஹனுமான் கி சொல்லியாச்சு. இப்போ ஹனுமான் இப்போ போகும்போது ஒரே பசி, பாதி ராத்திரி பசி வந்துடுச்சு இல்லையா? ஏதாவது நைட் கேன்டீன் இருக்கான்னு பார்த்தா அங்கே நிறைய தென்னை வாழை தோப்பு இருந்தது. எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி விட்டார். குரங்கு கையில பூமாலை தானே. அப்ப அக்ஷகுமாரன் ஒரு வரான், இது ராவணனுடைய பிள்ளை, அவனையும் கொண்டு முடிச்சாரு. அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். அடுத்தது இந்திரஜித் வரலாம். இந்திரஜித் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணான். ஒரு 42 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், பிரம்மாஸ்திரம் ஹனுமான ஒண்ணு பண்ண. அந்த பிரம்மாஸ்திரம் வாஸ்தவமா ஹனுமான ஒண்ணு பண்ணிருக்காரு. ஆனா பிரம்மாஸ்திரத்துக்கு மேல பிரம்மா குட்டியா ஒரு சின்ன போட்டோல தெரியுறாரு, வெள்ளதாடி வச்சுன்னு. எப்பவுமே பிரம்மாக்கு மட்டும் வெள்ளதாடி. நம்ம நாடகங்கள்ல பெருமாள்லாம் ஜில்லட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கிளீன் ஷேவனா இருப்பான். பிரம்மா மட்டும் விளவிளையன்னு தாடியோட இருப்பார், பாவம். அதனால அந்த பிரம்மா வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் வராரே, அவர் அவமானப்படுத்தக்கூடாதுன்னு ஹனுமான் கட்டுப்பட்டு நிக்கிற மாதிரி நின்னார். அவர் மெல்லிச ஒரு கயிறு வந்து சுத்தி நிறுத்தும். அது எதுன்னா வெள்ளி பூனல் பொன் பூனல், பூனல்ல போடுவாங்க. அந்த பூனல் பாவம் அது இருக்குன்னே சொல்ல முடியாது, அவ்வளவு மெல்லிசா இருக்கும். வெள்ளி பூனல் பொன் பூனல் பாவம், அதுக்கு யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதால வந்து சுத்தி போட்டு நேர தர்ற 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 இழுத்து கொண்டு போய் ராவணனுடைய சபைக்கு முன்னாடி நிறுத்தினான். இந்த குரங்கு தானா என் பிள்ளையை கொன்றவன்? இந்த குரங்கு தானா இந்த வாழை தொப்பை எல்லாம் இப்படி செய்தவன்? கொன்றுவிடு இவனை. உடனே அங்கே விபீஷணன் எழுந்து நிற்கிறார். ராவணா, ஆஸ் பர் ஜெனிவா கன்வென்ஷன் இன்னொரு நாட்டிலேருந்து வந்தவரை கொன்னுட முடியாது. இவருக்கு அபிநந்தன் பாடிட்டு இவரை ஒப்படைச்சுடணும். அவருக்கு டீ கொடுத்தான், ஹனுமானுக்கு டீ கொடுத்தான். டீ கொடுத்த உடனே ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னா, ஐ ஃபீலிங் குட். அதனால அப்படி சொன்ன உடனே விபீஷணன் இன்னொரு விஷயம் சொன்னான், இவன் அவமானப்படுத்தியவன். விபீஷனுக்கு என்னன்னா, அடியவர் அவமானப்படுத்தினாதான் ராமர் இங்க வருவார். குரங்கு அவமானப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி, அது வாழை எரிச்சுடும். அதுக்கு வால் தான் எப்பவுமே பெருமை. நம்ம தான் தமிழ்ல ஆட்ட சரியான வாளுங்க.
ஹனுமானுக்கு வால் தான் பெருமை. வாலில் நின்ன ஜவுளி எல்லாம் சுற்றினா. அன்றைக்கி வந்து சண்டே வேற, ஒரு இடத்துல துணியே கிடைக்கல. எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த படம் இந்த படம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சுட்டு நன்னா. அது ஜிகேபியா ஜிஆர்பியா என்ன நெய்? அது ஜிஆர்பி. அதில் நன்னா முக்கி எடுத்து நெருப்பை வச்சாச்சு. அதாவது ஹனுமானுடைய திருத்தாயார் சொல்லியிருக்கார், அப்பா உனக்கு என்ன கிடைச்சாலும் எல்லோருடனும் பகிர்ந்து கொள், ஷேர். இவர் ஃபேஸ்புக் பர்சன், எல்லாருமே ஷேர் பண்றார். தாவான்னு ஷேர் பண்ணார். பெண்கள், வயோதிகர்கள், கர்ப்பவதிகள், குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டை மட்டும் விட்டு எல்லாத்தையும் எரிச்சுட்டார். ராவணன் பால்கனியை திறந்து பார்த்தா தக 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 தகன்னு லங்கையே எரியது. ஹனுமான் பறந்து போயிட்டார். நெருப்பெல்லாம் வச்சுட்டு அஞ்சிலே ஒன்று வெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றை யாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று வெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். பஞ்சபூதங்களில் ஒன்றாயிருக்கக்கூடிய காற்றின் மைந்தனான ஹனுமான் ஆகாய வழியாக சமுத்திரம் என்னும் ஜலத்தை கடந்து பூமியின் பெண்ணான சீதையை கண்டு நெருப்பை இட்டு விட்டு சென்றான். 5 பூதமும் அடங்கிடுதா? இப்போ பறந்து போயிட்டு அங்க அரக்கிகள்லாம் இருக்கா பாருங்க. அசோகவனத்துல சீதை கிட்ட போய் உன்னோட ஒரு குரங்கு வந்து பேசிட்டு பாரு, என்ன படுத்தி எடுத்தது, வாழை எரிச்சுட்டோமே. சீதை ஐயோ பாவம் ஹனுமான் எரிக்கப்பட்டானோ. எதிமே பதிவிரதா நானி, நான் ராமனை தவிர்த்து இன்னொருவனை நினைக்காதது சத்தியமானால் ஷீதோ பவ ஹனுமதா, அவன் வால் குளிரட்டும்னு சொன்னா ஹனுமாருக்கு வோல்டாஸ் ஏசி போட்டா மாதிரி ஜில்லுன்னு இருக்கு சார். அந்த இடத்துல ஹனுமான் பறந்து போகும்போது அவருக்கு ஐயோ லூசுத்தனமா பண்ணிட்டோமே, பைத்தியக்கார லங்கையே எரிச்சுட்டோமே, அங்கதானே என் மாதா சீதா இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லும் போது 4 சாரணர்கள் பறந்து போறா. அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான், என்ன ஆச்சரியம் இந்த ஹனுமான் ஒரு குரங்கு வந்தது பார்த்தேடான்னு ஒருத்தன் இன்னொருத்தன் கிட்ட கேட்கறான். அதுக்கு இன்னொருத்தன் ஆமாமா அவர் லங்கையே எரிச்சுட்ட, ஆனா சீதை இருக்கிற அசோகவனம் மட்டும் எரியல பார்த்தீரான்னு கேட்டோம்னா ஹனுமான் அப்பாடி அவர் பறந்து போயிட்டு இருக்கார். இந்த பக்கம் இங்க 70,000 குரங்கு இருக்கே, அதெல்லாம் வந்து நம்ம ஜாம்பவான் சொல்லிட்டு ஹனுமான் ஏன் இன்னும் திரும்பவில்லை, நெட்வொர்க் இல்லையா, அது இல்லையா, ஏதோ கேட்கறது. ஜாம்பவான் இருங்கோடான்னு சொன்ன போது திடீர் என்று ஹனுமானுடைய குரலில் ஒரு கர்ஜனை கேட்க. உடனே ஜாம்பவான் எல்லா குரங்கு அங்க அசம்பிள் எடுத்து, இங்க இருக்கக்கூடிய குரங்கு மக்கள் 70,000 குரங்குக்கு மெசேஜ் போனோம் லவுட் ஸ்பீக்கர். ஹனுமான் சீதையை பார்த்து விட்டான். எல்லா குரங்கும் செலிப்ரேட் பண்றது. அது 4 குரங்கு. ஐயோ அவர் இங்க வரவே இல்லை, அவரும் வாயை திறந்து சொல்லல, ஏதோ கர்ஜனை கேட்டு விட்டு பார்த்துதான் சொல்லிடுறேன். இது ஹனுமானுடைய குரல் என்று நம்புகிறீர்களா? நம்புகிறோம் எல்லாம் சொல்லு. அவருடைய குரலின் துவனியை கேட்டாலே அவன் வெற்றியோடு தான் வருவான் என்று தெரியும் இல்லையா? டோன் அண்ட் டெனர். குழந்தை எக்ஸாம் இப்போ எக்ஸாம் டைம் வந்துடும், அம்மா அப்படியே நம்பிட்டு இருக்கிற மருவத்தூர் ஓம் சக்தி மகமாயி கருமாரின்னு 365 பெருமாள் வேண்டின்னு அனுப்புவோம் இல்லையா? எல்லாரும் இப்போ பெருமாள் சன்னதியெலாம் பல பேர் ஆசை போய் பார்த்தா அது மந்திரவாதி குகை, எலுமிச்சம்பழம் அது இது யாரோ சார் அவர் கையிலேருந்து எலுமிச்சம்பழம் எடுத்து கொடுத்தா சார், அவர் கேரட் எடுத்து கொடுத்தா சார், கரிகா கடையா. பெருமாள் சன்னதியெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், யோசிச்சு பாருங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவாக்கெல்லாம் இவ்வளோ படம் இருந்ததா? இன்னொன்று, நான் எல்லா உபன்யாசத்தையும் சொல்லி எனக்கு டயர்டாகி நான் கிட்டத்தட்ட எனக்கு காம்ப்ளான் தான் நீங்கள் கொடுக்கணும். நான் எவ்வளோ சொன்னாலும் திரும்பி கேட்க மாட்டேன். இந்த கைப்பையிலெல்லாம் பெருமாள் ஃபோட்டோ போடாதீங்க. உங்கள் கால் எங்கே இருக்கு, உங்கள் திருவடியை நான் இது அந்த சாரநாத க்ஷேத்திரத்துக்கு திருமங்கை ஆழ்வார் எடுத்தார் திருச்சேரைக்கு, அந்த திருவடியை நான் தலை மேலே வச்சுக்கிறேன். ப்ளீஸ் கைப்பைக்கு கல்யாணமே ஆனாலும் சார் பக்தி சார், பக்தியை நீங்கள் இப்படி கைப்பையில் காமிக்க வேண்டாம் இல்லையா? அவர் எல்லார்ட்டையும் கொண்டு வைக்கிறார், அவர் பாத்ரூமில் கொண்டு கீழே வைக்கிறார். அங்கே நல்லா பத்மாவதி தாயார் பெருமாள், நம்ம பையை தூக்கியும் போட முடியாது. இன்விடேஷன் சும்மா சிம்பிளாக அடிங்களே. மேனக்கான்னு ஒரு மாமி பண்ணிட்டு இருக்காங்க இன்விடேஷன், இதுதானே மேனக்கா, அவகிட்ட போய் நீங்கள் கொடுத்துட்டேன்னா இன்னாருக்கும் கல்யாணம், அவ்வளோதான் சிம்பிள். அபித்த குச்சாம்பாள் என்கின்ற நிஷாவிற்கும் ஸ்ரீனிவாச வரத நாராயண தேசிகன் என்கின்ற கொட்டீஷுக்கும் இல்லையா, இவ 2 பேரும் கல்யாணம், சிம்பிள், இவ்வளோதான். இதுதான் நீங்கள் அந்த இன்விடேஷன் இப்படி தான் போகணும். இப்போ இன்விடேஷன் பார்த்தேன்னா எல்லாத்துலேயும் ஒரு புஸ்தகம், ரங்கநாதர், திருப்பதி பெருமாள், இது அது எதனா தூக்கியும் போட முடியாது. எல்லாருக்கும் என் மேலே ஒரு அன்பு, வாஸ்தவமாக சொல்ல, பெரம்பூர்லேயே நீங்கள் அன்பா இருக்கள், போகிற இடத்துல எல்லாம் எல்லாரும் அன்பு. என்ன பண்ணிவிடுவாங்க, என்கிட்ட அன்பு எப்படி காமிக்கணும், நன்னா சொன்னீர் நன்னா சொல்லலை அந்த மாதிரி சொன்னாலும் தேவையில்லை. 4-5 கேலண்டர்
ஒரு 8 அடிக்கு ராமாயண போட்டோ. நான் என்ன சொல்றேன், ராமாயண போட்டோ கொடுக்க சேர்த்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஏன்னா இவ்வளவு போட்டோ கொடுக்குறீர், போட்டோ வச்சுக்கிறதுக்கு வீடு இல்லையே. நம்ம ஏதோ இருக்கிறது 2 பெட்ரூம்னா அவ்வளவுதான் இடம் இருக்கு. இப்போ நான் வருஷத்துல 300 உபன்யாசம் சொல்றேன். போற வாழ்ல எனக்கு 8 அடியில ஒரு ராமாயண போட்டோ கொடுத்துட்டா நான் எங்க கொண்டு வச்சுப்பேன்? என் கஷ்டத்தை நான் சொல்றேன் கேளுங்க. என் சோக கதை கேளு தாய்க்குலமே இல்லையா? எங்க கொண்டு நான் இந்த இதை வச்சுப்பேன்? எங்க? அதுவும் இப்போ பெரியவா போட்டோ, அந்த போட்டோ, இந்த போட்டோ எல்லாம் கொடுத்துருவா. நீங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோ. நீ எங்க வச்சுப்பேனா? இல்ல சார், அவர் பக்தியில கொடுக்குற. இதை பாருங்க, நம்ம காதால கேட்கிறோம் இல்லையா, இது ஒருத்தருக்கும் பாதகம் இல்லை. நான் வாயால சொல்றேன், ஒருத்தருக்கும் பாதகம் இல்லை. இதுதான் பக்தி. நான் சொல்றேன், நீங்க கேட்கிறேன். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, சிம்பிள் பக்தி. சுவாமி சன்னதியில யோசிச்சு பாருங்க. ஏதோ நம்ம குலதெய்வம் இருக்கணும், இஷ்ட தெய்வம், அவ்வளவுதான். கோவில்கள், எல்லா கோவிலும் இருக்க போட்டோ எல்லாம் வச்சுக்கணும்னு நினைச்சா நமக்கு இருக்கு. தமிழ்நாட்டிலே 36,000 கோவில் இருக்கு. எங்க கொண்டு நம்ம வைக்க? அது இவர் அத்தை கொடுத்தார், கையில இருந்து அத்தை எடுத்து கொடுத்தார், அங்கேருந்து இத்தை எடுத்து கொடுத்தார். இதெல்லாம் வேண்டாம் சுவாமி. நம்ம செய்ய வேண்டிய கடமை, அதை ஒழுங்கா பண்ணா போறோம். நம்ம இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் நம்பவே வேண்டாம். சார் அவர்கிட்ட போனீர்னா அவர் அப்படியே கண்ண மூடின்னு ஒண்ணு சொல்லுவார், நடக்கும். எதுக்கு இதெல்லாம் நடக்கணும்? எனக்கு என் கர்மா கஷ்டப்படணும்னா பட்டுதான் ஆகணும். அந்த மனப்பான்மை வர வரைக்கும் நமக்கு சனாதன தர்ம ஞானம் வராது. அதனால்தான் சார் உங்க உபன்யாசத்துக்கு நாங்கள் கூட்டமே வரமாட்டேங்கிறோம். நாங்கள் ஏதோ ஒரு 600 பேர் தான் வரும் இல்லையா? நானே இப்போ சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கையிலேன்னு ஒன்று எடுக்கிறேன், 1,00,000 பேர் வந்துருவா. எனக்கு எங்க ஆச்சாரியன் ராமாயணத்தை படி, அதுலேன்னு வர ஞானம் போரும்னு சொல்லியிருக்காரு. இப்படிதான் என்னால வாழ்க்கையில இருக்க முடியும். எனக்கு இவ்வளவு கூட்டம் வந்தான், 600 பேர் 1000 பேர் வந்தான். எனக்கு 1,00,000 வேண்டாம். நான் ஒன்றும் தனியாக ஆசிரமெல்லாம் அமைக்க போகுது. நம்ம வீட்டுல போய் சாதாரணமா இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அன்னைக்கு சாதம் ஜாதமோ தேயிலும் ஜாதமோ கரமேதம் சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கு. லைஃப் ரொம்ப சிம்பிள். இது நீங்களாம் பெரியவா, உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்லை. நீங்க சொல்லி கேட்க வேண்டிய வயசுல நான் இருக்கேன். ஆனா சின்ன ஒரு போற அனுபவத்துல சொல்றேன். ப்ளீஸ் இந்த பெருமாள் போட்டோ பப்ளிஷ் பண்றது, போட்டோவை கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. கேலண்டரா வச்சு அந்த கேலண்டர்ல என்னன்னா நாள் காட்டி இந்த 1, 2 கீழே தமா தூண்டு ஏதோ ஒரு இடத்துல ஓரமா பெரிய போட்டோ ஒண்ணு இருக்கும். அதுல எதுக்கு இதெல்லாம்? ராமானுஜர் ஒரு தடவை சேவிச்சா போருமே. 21 க்ஷேத்திரத்து ராமானுஜர் நமக்கு தான். இப்போ மொபைல திறந்தா அழுத்தினா அப்ப நமக்கு இப்ப கூகுள்ல ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் பார்க்கணுங்கிற வருது, நல்லா இருக்கேன், அவ்வளவுதான். வேணுங்கச்ச வருது இல்லையா, அவ்வளவுதானே போறோம். அது எது படமா? பல பேர் படக்கடை தான். 21 படம் இல்லையா? இந்த குளிக்கிற அறையில மட்டும் படம் மாட்டல அவர். இப்படி எல்லாம் வச்சு எதுக்கு நான் சொல்ல வர, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க இப்போ 108 படம் வச்சுட்டு, இப்போ உங்க பிள்ளை நாளைக்கு இதை மெயின்டைன் பண்ணுமா? அது என்ன பண்ணும்? வீட்டை நீங்க எல்லாம் போன உடனே, நீங்க காலி பண்ண உடனே வீடோட சேர்த்து இந்த படத்தெல்லாம் தூக்கி போட்டு அவன் ஏதோ பண்ணிட்டு போறான். அந்த பாவம் உங்களதான் வந்தது, எண்ணத்திலேயே அந்த பாவம் வந்துடும். இப்ப கொலு இருக்கு பாருங்க, அந்த கொலு ஏன் கேக்குறேன்? அது யாரோ சொல்லி வச்சிருக்கா, வருஷம் ஏதோ புது பொம்மை வாங்கணுமா. அது எங்க சார், எந்த ஆபஸ்தம்பர் சொல்லியிருக்காரா, யார் சொல்லியிருக்கானா? அதெல்லாம் கிடையாது. எங்க மாமியார் சொல்லியிருக்கா. மாமியார் 1008 சொல்லிட்டு போகும். மாமியார வேற இடத்துல எல்லாம் எடுக்க மாட்டேன், இந்த இடத்த மட்டும் மாமியார் வந்துருவோம். புது பொம்மை வாங்கணும். புது பொம்மை ஒரு பொம்மை தானே வாங்கணும்னு சொல்லியிருக்கா. அஷ்டலட்சுமி, நவ துர்கை, தசாவதாரம், கருட செட்டு, எங்க கொண்டு வைப்பேன் இதெல்லாம்? அடுத்தவங்க பிள்ளை மெயின்டைன் பண்ணுமா? கொஞ்சம் அந்த நிலையில யோசிச்சு பாருங்க. நீங்களே கொஞ்சம் வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. கோலு வைக்க கூடாது, நான் வைக்க கூடாதுன்னு இருக்கிற விக்கிரகங்களை வச்சு வை. புதுசா சார் நம்ம வாங்குறேன்னா அவர் குடும்பம் என்னத்துக்காகும்? இப்படி இல்லாம நம்ம சமுதாய கஷ்டத்துல ஈடுபட்டு இருந்தோம்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். லைஃப் சிம்பிளா வச்சுங்க. இப்ப விஷயம் என்னன்னா, எங்க போயிட்டு பாருங்க கதை. அந்த காக்காவுக்கு ஒரு கண்ணை எடுத்துட்டார். அத்திரமே அதன் கண்ணையாரு சூடாமணி கொடுத்தாச்சு. இப்ப ஹனுமான் போயிருக்கார். அங்க அப்படி போன உடனே இப்ப குழந்தை எக்ஸாம் போயிட்டு வருது. எக்ஸாம் போயிட்டு வந்த உடனே அம்மா கேட்கறா, எப்படிடா பண்ண? அம்மா, எக்ஸாம் போயிட்டு வந்த குழந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் ஃபீஸ் கட்டணும்னு அர்த்தம் இல்லையா? அம்மா அம்மா பாஸ். அந்த அம்மான்னு சொன்னா பாஸ்ன்னு அர்த்தம். அந்த சொல்ற விதம் இருக்கு இல்லையா? நீங்க கதை கேட்டுட்டு போறேன், யாரோ ஒரு 6 நாளா இங்க வரவே இல்லை, அவளுக்கு தெரியல போல இருக்கு, வெளியில வந்து எங்க உங்களை காணவே இல்லை, எங்க போயிருந்தேன்? கதைக்கு போயிட்டு வரேன். நீங்க சொல்ற விதத்திலேயே அவர் அது நல்ல வேலை பார்த்தேளா? அந்த சொல்ற விதம் இருக்கு இல்லையா, அதுலயே அந்த ரிசல்ட் தெரிஞ்சுடுது. ஹனுமானுடைய கர்ஜனையில கண்டுபிடித்தாராம் ஜாம்பவான் இவன் சீதைய பார்த்து. இப்ப
குரங்கெல்லாம் வந்தோடனே ஹனுமான கங்க்ராச்சுலேட் பண்றது, கீழ்றது, முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது, தூக்கி போடுறது. ஹனுமானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேர எல்லா குரங்கையும் கூட்டுன்னு ஒரு வைஞாடுக்கு போயிட்டார். திராட்சாவனம். அங்க நல்லா திராட்சையெல்லாம் பிழிஞ்சு நல்லா ஜூஸ் பண்ணி வச்சிருக்கா. டிசம்பர் 31 ராத்திரி எல்லாம் காயந்தி கேச்சித்து பிரணமஞ்சி கேச்சித்து நன்னா அப்படியே டான்ஸ் ஆடிட்டு. அந்த வைஞாடி யாருதுன்னா நம்ம சுக்ரீவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அது சுக்ரீவன் ஏதோ டாக்ஸ்க்காக வாங்கி வச்சிருக்கான். அதுக்கு அவனுடைய சொந்த மாமாவை தான் கேர்டேக்கரா போட்டிருக்கான். ததிமுகன்னு பேர். இந்த குரங்கு எல்லாம் அவனை போட்டு கிள்ளி அடிச்சு முதிர்ச்சி. அப்போ ரத்த கலரியா இருக்கான். அவன் நேர அடுத்த ஃபிளைட் எடுத்து நேர பெல்லாரி போயிட்டான் கிஷ்கிந்தாக்கு. சுக்ரீவா அப்படின்னு அவன் போய் நிக்கிறான். இந்த ததிமுகன் ஒரே அடி தடி. சுக்ரீவன் என்ன ஆச்சு? ஹனுமான் எல்லா குரங்கையும் கூட்டுன்னு வந்து இப்படி பண்ணிட்டான். என்ன பண்ணிருக்கணும் சுக்ரீவன்? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துருவாங்க, டெட்டனஸ் போடுவோம், ஏதாவது சொல்லியிருக்கணும் இல்லையா? சுக்ரீவன் ராமரை பார்த்துட்டு கவலைப்படாதீங்க, ஹனுமான் சீதையை பார்த்துட்டார். எப்படி இருக்கு பாருங்களேன். ராமன் என்னையா ஓடுறது கதை. உம்ம மாமா அடிப்பட்டதுக்கும் ஹனுமான் சீதையை பார்த்ததுக்கும். ஹனுமான் காரணம் இல்லாம பார்ட்டி கொடுக்க மாட்டார். எப்படி இருக்கு பாருங்க. ஆச்சா, அப்புறம் மெதுவா எல்லாம் ஆடி ஆடி வருது எல்லா குரங்கும். ஹனுமான் ஒன்றும் அவர் ரொம்ப அவரை தெரிஞ்சாத மச்சே. அவர் முன்னாடி வந்து நிக்கிறார். ராமர் அப்படியே ஹனுமானுடைய கண்ணை பார்க்கிறார். ஹனுமான் ராமர் கண்ணை பார்க்கிறார். என்ன ஒரு அந்த கெமிஸ்ட்ரி பாருங்க. அப்போ ராமர் ஹனுமானை பார்க்கிறார், ஹனுமான் ராமரை பார்க்கிறார். கண்டேன் சீதையை. அந்த 2 வார்த்தை அதுதான் சுந்தரகாண்ட சாமி. கண்டேன் சீதை. சொல்ல வேண்டியது மட்டும் இப்ப நான் இருந்தேன்னு வச்சுக்கோ. முதல்ல இங்க கிளம்பினேன்னா என்ன மழை கொட்டு கூட்டு கூட்டு கூட்டு. முதல்ல மைனாகத்தை தாண்டினேன். அது ஏன் கேட்கிற பெரிய மலை. அது இதெல்லாம் இந்த சீதையை பார்த்தேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10 மணி நேரம் ஆயிடும். அது கேட்டவரே இப்படி டயர்ட் ஆயிடும். சொல்ல வேண்டிய வார்த்தையை மட்டும் சொன்னால்தான் வாக் சாமர்த்தியத்தோடு இருப்போம். எந்த இடத்துல எதை எப்படி பேசணும்னு தெரியும். அதுதான் ஹனுமான்னா அது ஹனுமான் ஒரு கிளாஸ். அவர் எப்ப எது பேசணும். கண்டேன் சீதையை. அத அருணாச்சல கவி வர்ணிக்கிறார். பனிகால வாரிஜம் போல நிரங்குஷி பகல் ஒரு யுகமாக கழித்தாலே தயாசி நினைத்தங்கே ராவணன் அண்ணான் வர சீச்சி நில்லடா என்று ஏசி தனித்து தன் உயிர் தன்னை தான் விட மகராசி சாரும் போதே காணும் சமயமீ தேவாசி இனி தாமதம் செயலாகாதென்றிட பேசி ராமா 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 என்று எதிர்பேசி கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா. அருணாச்சல கவியுடைய பாடல். கம்பர் வர்ணிக்கிறார். நான் ஒரு பெண்ணை பார்க்கவில்லை ராமா, கற்பிக்கு 2 காலும் 2 கையும் கொடுத்தால் ஒரு பெண்மணி எங்கனே நடமிடுவளோ அவளை கண்டேன். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் இற்பிறப்பு என்பதொன்னும் கற்பு என பெயரதொன்னும் கலிநடம் புரிய கண்டேன். ராமா, அவளுக்கு என்ன பெருமை இருக்கு தெரியுமா ராமா? ஒத்தியா இருக்கா தெரியுமா? தனியா இருக்கா ராமா. ஆனா ஒருவளாக இருந்து அவள் இருக்கக்கூடிய இருப்பும் பெருமையும் காம்பீரியத்துடன் தான் தன்னை ஈன்றெடுத்த ஜனகரின் குலத்தை வாழ்வித்தாள். தனக்கு மாமனாராக இருந்த தசரதனுக்கு பெருமை சேர்த்தாள். உனக்கு பெருமை சேர்த்தாள். அது பெரியதல்ல ராமா. என் குலத்தை மறுபடியும் எனக்கு தந்தாள். உன் குலம் உன்னதாக்கி உயர்ப்புகளுக்கு ஒருத்தியாய தன் குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான். வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள். என்னினி செய்வது எம்மோய். கம்பர் பாசுரம் என்ன சொல்ற? எல்லார் குலத்தையும் எல்லாருக்கும் தந்தா. அது புரிஞ்சு கொடுத்து ராமருக்கு. உன் குலத்தை உனக்கு தந்தானா என்னடா சொல்ற ஹனுமான்? ராமா, நான் ஒரு குரங்கு. குரங்குக்கு சாதாரண புத்தி, க்ஷணச்சித்தம் க்ஷணப்பித்தம். இதுவா அதுவா 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 இங்கே தாங்க அவன் தாங்க அங்கே தாங்க இங்கே தாங்க. இதேதான் குரங்கு. குரங்கு புத்தின்னு சொல்றா இல்லையா? டிசைசிவாவே இருக்காது. இதுதான் கிடையாது. நானும் அப்படித்தான் இருந்தேன் ராமா. குரங்கு குலத்தில் பிறந்த குரங்காகிய நான் அப்படித்தான் இருந்தேன். எப்போது உன்னை காணும் வளவிலே.
உன்னை பார்க்கிற வரைக்கும் இவன் கடவுளா அவன் கடவுளா, அவனா இவனா இவளா அவனா 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 இப்படியே. எப்போது உன்னை கண்டேனோ தேயோ நாராயண சதா நீதான் இறைவன் என்கின்ற எண்ணம் பூண்டு குரங்கு ஜாதியின் அந்த குணத்தை மறைந்தேன் இழந்தேன். ஏன்னா குரங்குனா இதுவா அதுவான்னு சொல்லிட்டு இருக்கணும், இதுதான் சொல்லிட்டு தான் குரங்கு குலம் போயிடும். ஆனா சீதையை பார்த்த பிறகுதான் மறுபடியும் அந்த புத்தி வந்தது, நீ கடவுள் அல்ல அவள், இல்லை அவன். அந்த மறுபடியும் தாவர புத்தியை கொடுத்தது எனக்கு சீதா பிராட்டி, அவள் தான் இனிமே எனக்கு கடவுள்னு சொல்லி. ஐ எம் நாட் யுவர் ஃபேன் எனிமோர், ஐ எம் சீதாஸ் ஃபேன். நான் அம்மா கட்சின்னு சொல்லிட்டு. அப்பா ராமர் அதெல்லாம் இல்லை. எப்படி இருந்தேன் தெரியுமா ஹனுமான், நீ ஒரு வார்த்தை சொன்னியப்பா, நான் இதுக்கு என்ன கொடுப்பேன் பா, இங்க எல்லா குரங்கும் என்னவோ கொடுக்க போறாட்டா, ஷேர் சர்டிஃபிகேட். எல்ஐசியில் இப்போ பப்ளிக் ஆஃபர் போட்டிருக்கான், ஒரு 1000 ஷேர் கொடுப்பார் போல, இல்லாட்டா சவுதி அரேம்கோ போட்டிருக்கான் கொடுப்போம், ஏதாவது கொடுப்பார். யா இங்கேயோ உரகடத்துக்கிட்ட 2 பிளாட் வாங்கி வச்சிருக்கார். இந்த இந்த நிலத்தை வாங்கினால் 2 கிராம் ஃப்ரீ அப்படின்னு அவன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான். 2 கிராமுக்காக பல பேர் பிளாட்டை போய் வாங்குவான். அவன் சொல்லுவான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது, இங்கிருந்து உங்களுக்கு அந்த லாபம் வராது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காரனுக்கு வராது. இவர் தமிழுக்காக போறாரு, எனக்கு அதை நினைச்சாலே பயமா இருக்கு, தமிழ் எந்த நிலைக்கு போறதும். இப்போதே இங்க ஹாஸ்பிட்டல் வந்துடுத்துமா, ஹாஸ்பிட்டல் இங்க 10 கிலோமீட்டர், அது போறதுக்குள்ள அவர் போயிடுவார். அதான் நிலத்தை வாங்க, அந்த மாதிரி 4 நிலம் வாங்கி வச்சிருக்காரு, அந்த நிலத்தை கொடுக்க போறாரோ. எல்லா குரங்கும் பேசிக்கிறது, ஜூம் பண்றா எல்லா டிவி சேனல்லையும், ஹனுமான் ஏதோ கிடைக்க போகிறது, என்ன கிடைக்க போறது பாருங்கள் பாருங்கள், இரவு 9 மணிக்கு பாருங்கள், எல்லாம் ஜூம். ராமர் கூட்டார் ஹனுமான் அபார பாரவார பரிகா பரிவிருத பரபுர பரஸ்ருத தவதஹன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான. உன்னை நான் கட்டி பிடிச்சுட்டேன் ஹனுமான், இதை காட்டிலும் சாலச் சிறந்தது உலகத்தில் ஏதேனும் உண்டோ ராமா? அதுதான் ஹனுமான். சிறிய திருவடி வெறும் ராமாயணத்துல தான் முக்கியமா வருவார், அதுவும் கடைசி 3 காண்டங்கள்ல தான் வருவார். முக்கியமா சுந்தர காண்டம். அந்த ஒரு சுந்தர காண்டத்தை லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டார் இல்லையா? அவர் தான் ஹீரோ, சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பர் ஸ்டார். அவர் என்ன பக்தி, அவர் என்ன மனித ஜாதியா, ஒரு குரங்கு ஜாதி, என்ன ஞானம், என்ன தைரியம், என்ன வீரியம், என்ன பக்தி. அப்பேற்பட்ட அந்த ஹனுமானை அரவணைத்தார். பிற்காலத்தில் பட்டாபிஷேகமான பிறகு இந்திரன் ஒரு மாலை அமுச்சுட்டான். அந்த மாலையை ராமர் எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சீதை கிட்ட கொடுத்துட்டார். சீதை எனக்கு பிடித்தவன் கிட்ட கொடுக்குறேன், கஞ்சாடை காமிச்சு ஹனுமான் கிட்ட கொடுத்தான். அந்த ஹனுமான் இல்லைன்னா ராமாயணம் கிடையாது. 3வது நாளோடய நின்றுட வேண்டியதான். காட்டிலேயே இருந்தா, சீதை எங்கேயோ இருந்தா எப்படின்னு தன்னுடைய விட்டுற வேண்டியதுதான். வைதேகி காத்திருந்தாள்னு காத்துட்டே இருக்க வேண்டியதுதான் வைதேகி. அந்த வைதேகியை மீட்டெடுத்தது ராமன் அல்ல, என் திருவடியான ஹனுமான். அந்த ஹனுமானுடைய வைபவம் என்ன, கருடனுடைய வைபவம் என்ன, 3 நாள் 6 நாள் சொல்ல வச்சிருக்கா. அந்த சுவாமிக்கு அடியன் பல்லாண்டு பாடணும். அந்த முழு மேனேஜ்மெண்ட் யாரெல்லாம் இருக்காளோ அத்தனை பேருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைக்கும் அடியனுடைய வாழ்த்துக்கள். அவர்களுடைய பெற்றோர்களின் திருவடிகளில் அடியனுடைய நமஸ்காரங்கள். நிறைய விஷயங்கள்லாம் கேட்டவான்கள்லாம் இருப்பேன், மகாவித்வான்கள் இதெல்லாம் கேட்டிருப்பேன். ஏதோ என்னை என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் என்ன சொல்லிட்டேன். இப்போ 6 நாள் நீங்கள்லாம் வந்திருக்கேள். அத்தனை பேருக்கும் அடியேன் பல்லாண்டு பாடி நமஸ்கரித்து. இல்லை தப்பு ஏதாவது பண்ணியிருப்பேனான்னு கேட்டால் அது நிறைய சாக்கா. நீங்கள் தப்பெல்லாம் என்ன ஆரம்பிச்சேள் சாக்கா வரும். அத்தனை தோஷங்களையும் நீங்கள் பொறுத்தருள வேண்டும். அஜ்ஞானினா மயாதோஷான் அசேஷான் விகிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணி. 2 அனௌன்ஸ்மெண்ட் அது பண்ணோம்னா அவள் மரியாதை பண்ணிடுவா. டக்குன்னு இப்போ எல்லாரும் எழுந்து போயிடுவேன். 2 நிமிஷம் தான் அவளுக்கே. நான் 2 மினிட்ஸ் தான் டைம் கொடுத்துருக்கேன். 2 மினிட்ஸ் பொறுத்துருங்க. 2 அனௌன்ஸ்மெண்ட். ஒன்று, பல பேர் நீங்கள் ஏதோ யாத்திரையெல்லாம் அமைக்கிற எல்லாமே, அந்த யாத்திரையில் நாங்கள் பங்கு எடுத்துக்கணும்னா என்ன பண்ணுறது? அடியன் தேசத்துக்குள்ளேயும் யாத்திரா அமைக்கிறேன், தேசத்துக்கு வெளியிலையும் அனுப்புகிறேன். அவுட் சைட் இந்தியா, இன்சைட் இந்தியா. எங்கள் யாத்திராக்கள்ல நாங்கள் ஒரு எங்களாலெல்லாம் ஒரு 100-110 பேருக்கு மேலே கூட்டின்னு போக முடியாது. எனக்கு அவ்வளவுதான் திரண்டு 110 பேரை கூட்டின்னு போய் இங்கேருந்து பரிச்சாரக்கர், விதேசமாக இருந்தாலும் தேசத்துக்குள்ளே இருந்தாலும் இங்கேருந்தே குக்ஸை கூட்டின்னு போய் நல்ல தளிகை, வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் முள்ளங்கி நூல்கோல் இல்லாமல்
ரொம்ப நல்ல தளிகை, மிளகு குழம்பு அந்த மாதிரி நல்ல எந்த தளிகை சாப்பிட்டா யாத்ரா தொடர முடியுமோ அந்த மாதிரி ஒரு தளிகை அது பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டலில், நல்ல ஹோட்டலில் 2 பேர் ஒரு ரூமில் நல்ல ஹோட்டலில் தங்க வச்சுருவோம். சில சமயங்களில் 5 ஸ்டார்லேயே தங்க வச்சுருவோம். ஏசி பஸ்ஸில் கூட்டின்னு போயிடுவோம். தினம் அடியனுடைய உபன்யாசம். தேசத்துக்குள்ளே இருந்தாலும் விதேசத்தில் இருந்தாலும் அது சில இடங்களில் 5 நாள் இருக்கும், சில இடத்துல 9 நாள் இருக்கும். இப்போ ஏபி தெலுங்கானானா 9 நாள் கூட்டின்னு போகணும், நவத்வாரக்கானா 7 நாள், கம்போடியானா 5, இஜிப்ட்னா 10. இப்போ இந்த வருஷம் 3 யாத்திரா இருக்குது. ஏப்ரலில் காஷ்மீர் ஃபுல் ஆயிடுச்சு. அக்டோபரில் ஈஜிப்ட் கூட்டின்னு போகிறோம். ஈஜிப்டில் என்ன இருக்குது, எங்கே நம்மாழ்வார் படிக்காரன்னு கேட்காதீங்க. அங்கே வந்து ஹிஸ்ட்ரி சிவிலைசேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. கம்போடியாவில் நம்ம ஊர் கோவில்கள் மாதிரியே அங்கே ஊர் ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்குது, எல்லாம் ஒரு 800 வருஷம். இது கம்போடியாவை நவம்பரில் கூட்டிட்டு போகிறோம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ 2-3 விதம் இருக்குது. எங்கள் டீமுக்கு இமெயில் எழுதணும். இமெயில் ஐடி நான் சொல்லிவிடுறேன். இப்போ 3 தடவை சொல்லுவேன், நீங்கள் நோட் பண்ணுறவா பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 தடவை சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா நோட் பண்ணிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ சொல்லியும் 4 பேர் திரும்பி வருவா, திரும்பி சொல்லுங்க. அதுதான் யாத்ரா பை, யாத்ரா YATRA, யாத்ரா பை, BY, B for boy, Y for yak, BY, by. DS, DSங்கிறது துஷ்யந்த் ஸ்ரீதர், DS, D for Denmark, S for Scotland, DS. BB, B for boy, B for boy, 2B @gmail.com. மறுபடியும் சொல்றேன், யாத்ரா YATRA BY by DS BB @gmail.com. யாத்ரா by DSBB @gmail.com. YATRA BY DSBB @gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு எழுதி நீங்கள் என்ன யாத்திரா பண்ணுறீங்களோ அதனுடைய ஐட்டனரியை அனுப்புங்க. எவ்வளோ ஆகும், எங்கே போகிறோம், இதெல்லாம் அனுப்புங்கன்னு சொன்னால் எங்கள் டீம் அனுப்பிச்சிடுவா. நீங்கள் அதை பார்த்துட்டு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கான்டாக்ட். அது ப்ராப்ளமே இல்லை. இப்போ இந்த வருஷம் 3 யாத்திரா கொண்டு போகிறோம். அடுத்த வருஷம் எங்கே போட போகிறோங்கிறது அந்த என் ஃபேஸ்புக்லேயும் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு மொபைல் அப்ளிகேஷன், இப்போ ஊபர் ஆப், ஓலா ஆப், ஸ்விக்கி ஆப் இருக்கா மாதிரி ஒரு ஆப் இருக்கு. தேசிக தயான்னு பேர் அந்த ஆப்புக்கு. DESIKA DAYA, தேசிக தயா. அந்த ஆப்பை நீங்கள் போய் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். இந்த பேரை சர்ச் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. கஷ்டமாக இருந்தால் உங்கள் பேரங்கிட்ட கொடுத்துருங்க, அது பண்ணி கொடுத்துருவோம். அதனால் அது டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு அது உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், உங்கள் முதல் பேர், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் 5 விஷயம் கேட்ட உடனே ரெஜிஸ்டர்னு சொன்னேன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கே ஒரு 4 டிஜிட் கோடு வரும், ஓடிபி. அதை நீங்கள் அதுக்குள்ளே போட்டுட்டு ஆக்டிவேட்னு சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், எல்லாமே ஃப்ரீ. இந்த 4 ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறவா பண்ணணும். பண்ணிட்டேன்னா இந்த ஆப் உங்கள் ஃபோனில் வச்சுட்டேன்னா 1200 மணி நேரத்துக்கு அடியேன் வந்து உபன்யாசம் சொல்லியிருக்கேன். ராமாயணம், விஷ்ணு சஹஸ்ரநாம, நாராயணி எல்லாம் ஃப்ரீ. நீங்கள் ஃப்ரீயாகவே அதில் கேட்கலாம், டவுன்லோடும் பண்ணி கேட்கலாம். ஃப்ரீயாக டவுன்லோட், ₹1 கொடுக்க வேண்டாம், ஃப்ரீயாக கேட்கலாம். கேட்கறதே பெரிய விஷயம். இதில் ரூபா வாங்கினா எப்படி நடக்கும்? அதனால் நீங்கள் கேட்கலாம் ஃப்ரீயாக. அதுலேயே யாத்ராக்கும் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், புஸ்தகம் வாங்கலாம், அடியனுடைய உபன்யாசம் எங்கெங்கே நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது. அந்த ஆப் ரொம்ப சிம்பிள் ஆப். உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து டவுன்லோட், தேசிக தயான் பேர், DESIKA, தேசிகர்னு ஆச்சாரியன், தயானா கருணை, DAYA, தேசிக தயா. 2 அனௌன்ஸ்மெண்ட். மறுபடியும் உங்களுக்கு அத்தனை பேருக்கு அடியே நமஸ்காரங்கள் சொல்லி, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.